வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம் ஆல்டி. வணக்கம் நிதேஷ். நிகழ்ச்சியை தொடங்கிறதுக்கு முன்னாடி நமக்கு பேர் தெரியாத ஒருவர் ஒரு ஆடியோவில் வாய்ஸ் நோட்டு போட்டிருந்தார். அந்த ஆடியோவை ப்ளே பண்ணுறேன். நீங்களும் கேட்க வேண்டும், மக்கள் அத்தனை பேரும் கேட்க வேண்டும், குறிப்பாக தமிழக முதல்வர் இதை கேட்க வேண்டும். வணக்கம் சார். நேற்று உங்களோட பேட்டியை பார்த்தேன். 3-4 பாயிண்ட் விஜய்க்கு ஐடியா கொடுத்துருக்கீங்க சீஃப் மினிஸ்டருக்கு. வெரி வெரி வேலிட் பாயிண்ட் நீங்கள் சொல்கிறது. இந்த மாதிரி நிறைய கைட் பண்ணுங்கள், அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன பையன் ஒன்றும் தெரியாமல் பண்ணிகிட்டு இருப்பாப்புல. இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஐடியா கொடுங்க, ஐடியாவாக கொடுத்துட்ருங்க. குறைகளை ஒரு 6 மாதம் கழிச்சு சொல்ல ஆரம்பிங்க. இப்படியா கொஞ்ச நாள் ஆரம்பிச்சிடாதீங்க. இல்லைன்னா நிறைகளையும் சொல்லுங்கள், குறைகளையும் சொல்லுங்கள். குறைகளும் இருக்குது, நிறையா இருக்குது. இப்போ நம்ம ஆரம்பத்தில் சொல்ல வேணாங்கிறது தான். கரெக்டாக போன வாட்டி ரொம்ப நல்லா பண்ணீங்க. உங்களால் தான் தமிழ்நாடே மீண்டு வந்தது. இந்த வாட்டி கொஞ்சம் நல்ல நேற்று இதை மாதிரி இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் நீங்கள் சொல்லுங்கள். கேட்டால் நல்லது, கேட்கலன்னா என்ன பண்ணுறது? சார், இந்த ஆடியோ கேட்கும்போது எனக்கு என்ன உணர்வு வருதுன்னா, திரு விஜய் அவர்கள் தன்னுடைய மகன் போல பாவித்து அவர் பேசுகிறாரு. நானும் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். இவர் மட்டும் இல்லை, விஜய் அவர்களே மேடையில் சொன்னது போல் அண்ணனாக, தம்பியாக, மகனாக, பேரனாக, சகோதரனாக இதுபோல் ஒவ்வொருவரும் பார்க்கிறார்கள். ஸோ அந்த சகோதரன், மகன், பேரன் நடத்தும் ஆட்சி என்று பார்க்கிறார்கள். நான் இதை எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ட்டு இதை போட்டு காட்டியதன் காரணம், இந்த அளவுக்கு மக்கள் விஜய் மீது பிரியமாக இருக்கிறார்கள். தாவேக ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர் சொல்கிறார் பாருங்க, சின்ன பையன் தெரியல, சொல்லிக் கொடுங்க, தப்பு பண்ணால் திட்டாதீங்க, ஒரு 6 மாதம் பொறுமையாக இருங்க, நிறையும் சொல்லுங்கள், குறையும் சொல்லுங்கள். ஸோ இதை உள்வாங்கி கொண்டு இந்த அரசு நடக்க வேண்டும். திரு விஜய் அவர்களோட இந்த ஜனநாயகன் படம் டெலிகிராம்லாம் வெளியாச்சு இல்லை, அந்த படம் அதோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர்னு நினைக்கிறேன். விஜய் சாட்டை எடுத்துகிட்டு இருக்க மாதிரி எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஸ்டில்லு வந்துச்சு. திரு விஜய் அவர்களும் திரு எம்ஜிஆராக மக்கள் தன்னை கருத வேண்டும் என்று விரும்புகிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அவரோட கேம்பெயின் வாகனத்தில் கூட அண்ணாதுரை மற்றும் எம்ஜிஆர் அவர்களின் படம் இடம்பெற்றிருந்தது. அந்த எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் எம்ஜிஆரோட பாடல் ஒன்று வரும், எல்லாரும் கேட்டிருப்பீங்க. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால். அதில் ஒரு வரி வரும், ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால், அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன், சாமியாகவே இருந்தாலும் விடமாட்டேன் அப்படின்றதான் எம்ஜிஆர். அதை தான் ஜனங்க விரும்பினாங்க. சூப்பர் தலைவர். அதில் நம்பியார், தங்கவேலு உள்ளிட்டோரை எம்ஜிஆர் அவர்கள் சாட்டை எடுத்து அடிப்பதை அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் கொண்டாடினார்கள். அப்படி சாட்டையை சுழற்ற வேண்டிய தருணம் வந்துவிட்டது. சாட்டையை சுழற்றாமல், யார் மனதும் புண்படாமல் ஆட்சி நடத்தலாம் என்று திரு விஜய் அவர்கள் எண்ணினால் அவப்பெயரைத்தான் சந்திப்பார் என்பதை திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திரு விஜய் அவர்கள் ஆட்சியில் நடந்த முதல் ஊழலை பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் பேசப்போகிறேன். இந்த ஊழலில் விஜய் சம்மந்தப்படவில்லை, விஜயின் அமைச்சர்கள் சம்மந்தப்படவில்லை. ஆனால் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள விஜய் கட்சியின் நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஊழல் நடைபெறாமல் தடுத்திருக்க வேண்டிய பொறுப்பு உள்துறை செயலாளர் திரு மணிவாசகத்தினுடையது, சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமாருடையது. இவர்கள் இருவரும் தங்கள் கடமையிலிருந்து தவறியதன் காரணமாக மிகப்பெரிய அவப்பெயர் இன்று தாவேக அரசு மீது வந்திருக்கிறது. இந்த குதிரை பேரம் இந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பலை. இந்த பாருங்கள், 3 நாற்காலியிலேருந்து கவர்மெண்ட் ஓடிட்டுருக்கு. 4வது நாற்காலியை பொறுத்துனா தான் ஜனங்களுக்கு அவர் நிம்மதியாக நல்லது செய்ய முடியும். அதனால் குட்கா விற்கிறவனெல்லாம் கட்சியில் சேர்த்துப்பது தவறில்லை. ஆனால் குட்கா விற்கிறவனுக்கு சீட்டு கொடுக்காம அங்கே உங்கள் ஆளுங்களை நிறுத்தி ஜெயிக்க வைங்க, அதை செய்வார் என்று நான் நம்புகிறேன். ஆகையால் அதெல்லாம் நான் விமர்சனமாக வைக்கல. பட் இந்த ஊழலை சுட்டி காட்ட வேண்டும். அந்த பெரியவர் சொல்லியிருந்தார்ல, குறைகளை சுட்டி காட்டுங்கள், சுட்டி காட்டுகிறேன். ஃபஸ்ட்டு இதில் என்ன நடந்துச்சுன்றது திரு விஜய் அவர்களுக்கே தெரியுமா இல்லையா என்று தெரியவில்லை. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நிதிஷ். புது கவர்மெண்ட் வந்த உடனே ஏற்கனவே இருந்த அரசில் நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞர்களின் பதவிக்காலம் முடிவடைகிறது. எந்த டேட்டோட முடிவடைஞ்சது? 30 ஜூன். ரைட்டா? 1/6/2026 அன்று உள்துறை செயலாளர் மணிவாசன் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு கடிதம் எழுதுகிறார்.
டேட் என்ன? 1/6/2026. ஏற்கனவே நியமித்த அரசு வழக்கறிஞர்களின் பணிக்காலம் 30/6/2026 நிறைவடைகிறது. மாவட்ட நீதிமன்றங்களுக்கு புதிய அரசு வழக்கறிஞர்களை நியமிக்க வேண்டும். அதனால் அரசு வழக்கறிஞர்களாக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்களிடம் பயோடேட்டா மற்றும் விண்ணப்பத்தை வாங்கி அந்த விண்ணப்பத்தோடு மாவட்ட நீதிபதிகள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் ஆகியோரின் அறிக்கையை வாங்கி உடனடியாக அரசுக்கு அனுப்ப வேண்டும். திஸ் மே பி ட்ரீட்டட் அஸ் மோஸ்ட் இமீடியட். மிக மிக அவசரமாக இதை கருத வேண்டும். இன்றைக்கி நம்ம 6/7 இருக்கோம், ரைட்டா? 30 நாள் போதுமான அவகாசம் என்று நான் நம்புகிறேன். 30 நாள் இதை செஞ்சுருக்க முடியும். ஆக்ஷன் இனிஷியேட்டட். அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி ஹோம் எழுதுகிற கடிதம், மாவட்ட ஆட்சியர்கள் இதை எவ்வளோ விரைவாக செய்ய முடியுமோ செய்திருப்பார்கள். நான் அதை மறுக்கவில்லை. எங்கே தப்பு நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதை யாராவது ஒரு அமைச்சர் இதற்கு பொறுப்பேற்றிருக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் பொறுப்பேற்றிருக்க வேண்டும். கட்சியோட வழக்கறிஞர் அணி செயலர் அறிவழகனிடம் இதை ஒப்படைத்து விட்டார்கள். அறிவழகனுக்கு எதுவுமே தெரியல, எப்போவுமே தெரியாது. அவளை பார்த்து இவன் சரியாக வருவான், இல்லை இவன் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆட்களை தெரியணும்ல. இவங்க கட்சி வழக்கறிஞர் அணியில் யாரை நியமிச்சிருக்காங்கிறது அறிவழகனுக்கும் தெரியாது, நிர்மல்குமாருக்கும் தெரியாது. அதுக்கு என்ன காரணம்னா சார், தாவேக்கா வந்து புது கட்சி. அப்போ வந்து திமுக அதிமுகவை தவிர சிறந்த வழக்கறிஞர்கள் தாவேக்காவுக்கு வர்றதுக்கு விரும்பலை, ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அப்போ இருக்கும்போது வந்த ஒரு வழக்கறிஞர் தான் அறிவழகன். பெரிய விவரம் இல்லாதவர். உடச்சிட்டீங்க, சரிம்மா. இப்போ நீங்கள் அதற்கேற்றாற் போல் உங்களை தயார்படுத்தி கொண்டு வேலை செய்ய வேண்டும் அல்லவா? எங்கே தவறு நடந்துச்சுன்னு சொல்கிறேன் மாலதி. இதை முதல்வரும் தெரிந்து கொள்ள வேண்டும், மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக திமுக ஆட்சி நடந்துச்சுன்னா இந்த அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் அவங்களும் பண்ணுவாங்கல்ல. எப்படி நடக்கும்ன்றதை நான் சொல்லிடுறேன். விழுப்புரம் மாவட்டத்திற்கான அரசு வழக்கறிஞர்களை நியமிக்க வேண்டும். விழுப்புரம் கூடுதலாக ஒரு மாவட்டம் சேர்த்துங்க. பக்கத்தில் கள்ளக்குறிச்சி இருக்கா? விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கான அரசு வழக்கறிஞர்கள் நியமனம். ஒரே ஒருவர் தான் யார் அரசு வழக்கறிஞர் என்பதை முடிவு செய்வார். அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பான அமைச்சர். அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பான அமைச்சர் அதிமுக யார்? சி.வி. சண்முகம். கோவை, திருப்பூர், உதகமண்டலம் மாவட்டங்களுக்கு அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் யார் பண்ணுவா? வேலுமணி. அதே போல் திமுகனுக்கு பொறுப்பு அமைச்சர்கள் இருப்பார்கள். இங்கே இது போல் பொறுப்பு அமைச்சர்கள் ஒருவர் கூட இல்லை. சரியா? சரி, இப்போது நீங்கள் தான் தேனி மாவட்ட ஆட்சியர். தேனியில் ஒரு 20 கோர்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் போடணும். யார் அப்பாயிண்ட் பண்ணுவீங்க? உங்கள் முன்னாடி 850 அப்ளிகேஷன் வந்திருக்கு, 20 போஸ்ட்டு. யார் அப்பாயிண்ட் பண்ணுவீங்க? நீங்கள் தான் சார் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். சொல்லுங்கள், இன்றைக்கி இந்த மாதம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நீங்கள் தான். சொல்லுங்கள். வெரிஃபை பண்ணுவோம் சார். அவங்க இது ரைட், போலீஸில் கொடுத்து அவங்கள பின்புலத்தெல்லாம் செக் பண்ணிட்டு. சரி, இப்போ இந்த 850 பேரில் 20 பேரை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க சில மாவட்டங்கள் இல்லையா? அந்த 20 பேரை எப்படி முடிவெடுத்தார் கலெக்டர்? எனக்கு ஐடியா இல்லை. அந்தந்த மாவட்ட செயலர் துட்டை வாங்கிட்டு சார் இவன் பேரை போடுங்கன்னு கலெக்டர்கிட்ட சொல்லி போட்டாங்க. இப்படித்தான் வாணியம்பாடியில் ஆடு திருடியவர் அரசு வழக்கறிஞராக இருக்கிறார். அவர் மீது ஆடு திருடிய வழக்கு இன்னும் அந்த நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த மாவட்ட நீதிமன்றத்திலேயே அவர் அரசு வழக்கறிஞர். நம்மளை மாதிரி போய் வாய்தாக்கு கூப்பிட்ட உடனே நம்மளை நிற்பாங்களா, சவுக்கு வகைரான்னு கூப்பிட்றாங்களா? அது மாதிரி போய் நின்றுட்டு பக்கத்து கோர்ட்டில் போய் அவரே வந்து மிலாட் அப்படின்னு ஆர்கியூ என்ன சிரிக்கிறீங்க தம்பி? 5 லட்சத்துலேருந்து 25 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும். இது மாதிரி வழக்கறிஞர் நியமனத்துக்கெலாம் 5 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு தாவேக்காவை சேர்ந்தவரே வழக்கு பதிவு பண்ணியிருக்காரு சார். வழக்கு அது விரைவில் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்றதை சொல்கிறேன். இப்போ பயோடேட்டா வாங்கிட்டாங்க ஒவ்வொரு மாவட்டத்துலையும், ரைட்டா? பயோடேட்டா வாங்கின உடனே உங்களை இன்டர்வியூ கூப்பிடணுமா? கூப்பிடணும்ல. பயோடேட்டா மட்டும் வாங்கிக்கிட்டு வேற ஒருத்தர் அரசு வக்கீலாக போட்டுட்டா நீ கோர்ட்டுக்கு போவியா? ஆமாம், அப்படி தான் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. நான் அப்ளை பண்ணேன், என்னை இன்டர்வியூக்கே கூப்பிடல. அப்போ இந்த செலெக்ஷன் எப்படி நடந்துச்சு? என்னை இன்டர்வியூக்கு கூப்பிட்டு ரிஜெக்டட் அப்படின்னு நீங்கள் செலெக்ஷனை போட்டிருந்தீங்கன்னா ரைட்டு, எனக்கு கூப்பிட்டாங்க நான் செலக்ட் ஆகலப்பா அப்படின்ட்டு போயிடலாம். இன்டர்வியூக்கே கூப்பிடல, இப்போ எப்படி இந்த பட்டியல் வந்துச்சு? காசு கொடுத்துருக்காங்க, அதுக்கு தான் போயிருக்காங்க. காசு கொடுத்தது ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் நான் அப்ளை பண்ண என்னை இன்டர்வியூக்கு ஏன் கூப்பிடல? அப்போ இந்த செலெக்ஷன் தப்பு. ஒரு கேஸ் ஃபைல் ஆச்சு. இது மாதிரி தமிழகம் முழுக்க வழக்குகள் வரப்போகிறது. திருப்பூர் மாவட்டத்தில் நடந்த விவகாரத்தை சொல்கிறேன். திருப்பூர் மாவட்டத்தில் 2/7/2026 அன்றைக்கி அரசு வழக்கறிஞர் நியமனம் நடந்து விட்டது. மெரிட்டில் போட்டாங்க. அதாவது இருக்கிறதுல நல்ல வக்கீலை பார்த்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. 20 லட்ச ரூபா கொடுத்தவன், ஏய் யாருப்பா நீ? நான் தாங்க அரசு வழக்கறிஞர், தோறுக்குது ஆர்டரு. 20 லட்ச ரூபா கொடுத்துட்டு ஆர்டர் வரும்னு வெயிட் பண்ணுகிறேன், நீ பாட்டுக்கு அரசு வக்கீல்ற, நீ வாதாடிரு,
பார்க்கலாம். அந்த மாவட்ட நீதிமன்றம் அத்தனை அரசு வழக்கறிஞர்கள் நியமனங்களையும் நிறுத்தி வைத்து விட்டது. கோவையில் நியமன உத்தரவு இந்த மொமெண்ட் வரைக்கும் வரல, 6-7 இருக்கும், இன்னும் வரல. ஆனால் அங்கே 30 பேர் நான் தான் அரசு வழக்கறிஞர் சொல்லிட்டு வாதாடின உடனே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு ஆர்டரோடு வாங்க சொல்லி நிறுத்திட்டாங்க. விழுப்புரம் என்று நினைக்கிறேன், 10 லட்ச ரூபா கொடுத்த பையன் ஒட்டுமொத்த மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் 10 கிலோ மோத்தி பாக்கு வாங்கி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட்லாம் பண்ணிட்டாரு. அவரு பேர் வரல, வேற ஒருத்தர் காசையும் கொடுத்து பூந்தியும் வாங்கி கொடுத்து கடைசியில் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். என்ன சார் என்ன சரியா? ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் இது பஞ்சாயத்து. 2 பேருக்கு தான் இந்த ஒட்டுமொத்த குழப்பங்களுக்கும் காரணம். 2 பேர். ஒன்று உள்துறை செயலாளர் மணிவாசன், இன்னொன்று சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார். உங்களுக்கு மின்சார வாரியத்திலேயே வேலை மிக அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த திமுக காரங்க கரண்ட் வேறு அடிக்கடி பிடிங்கி விட்டுட்டு இருந்தாங்க, பீஸை பிடிங்கி விட்டுட்டு இருந்தாங்க, பீஸ் கட்டி திருடி போயிட்டாங்க. பார்த்தீங்களா? இதை சமாளிக்கிறதுக்கே ஒரு அமைச்சருக்கு நேரம் போதாது. ஒத்துக்கிறீங்களா? புதுசு வேறு. புதுசு, கரெக்டாக சொன்னீங்க, புதுசு. இன்னொன்று சபட்டாஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தாவேக்காக்கு தொழிற்சங்கம் இல்லை அங்கே, அதுவும் மின்வாரியத்தில் தொழிற்சங்கம் இருக்காது. அண்ணா தொழிற்சங்கம், ஏடிஎம்கே தொழிற்சங்கம் அங்கே வலுவாக இருக்குது, தோமுச டிஎம்கே தொழிற்சங்கம் அங்கே வலுவாக இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தொழிற்சங்கம் வலுவாக இருக்குது. அவங்க சபட்டாஜில் ஈடுபட மாட்டாங்க. பட் இவங்க 2 பேரும் சபட்டாஜில் ஈடுபடுறாங்க. காசு வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் காண்டாகுமா? அவன் சபட்டாஜில் ஈடுபடுறாங்க. இது போக ஹார்ட் டிஸ்க்கு வேறு திருட்டிட்டு போகிறாங்க. திருட்டிட்டு தான் போனாங்கன்னு பார்த்தா அந்த திருட்டிட்டு போன ஹார்ட் டிஸ்க்கு ஆடு மாதிரி குட்டி போட்டுப்பா. எட்டு போனது 20, வந்தது 40. அப்படி சொல்லு. காணா போனது 18, பிடிபட்டது 30. இது அமைச்சர் சொன்னது. இப்போ நிர்மல்குமாருக்கான துறைகள் எரிசக்தி, மரபுசாரா எரிசக்தி, சட்டம், நீதிமன்றம், சிறை மற்றும் சீர்திருத்தத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை, ஆளுநர், தேர்தல் மற்றும் பாஸ்போர்ட். இப்போ இவர் இதில் எந்த வேலையை உருப்படியாக பார்ப்பாரு? எல்லாமே பெரிய பெரிய துறையாக இருந்துச்சு. இதனால தான் கோர்ட்டில் இன்றைக்கி இந்த பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பத்திரிகையாளர்கள் தான் அப்படின்னாலும் வழக்கறிஞர்கள் எந்த அளவுக்கு நீதிமன்றங்களுக்கு போகிறாங்களோ அந்த அளவுக்கு நாமளும் நீதிமன்றங்களுக்கு போயிட்டுருக்கோன்றதுனால இந்த வழக்கறிஞர்கள் நியமனம் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கெல்லாம் வழக்கறிஞர்கள் வரலன்னு வைங்களேன், நீங்களே வாதாடிடுவீங்க. என் தம்பி கூட ஒரு தடவை வாதாடி பெயிலே கூட கிடச்சிருச்சு. நிறைய விவரம் இல்லாதவர்களால் கோர்ட்டை அணுக முடியாது, அது ரொம்ப கஷ்டம். நீதி பரிபாலனம் ஸ்தம்பித்து விடும், அவ்வளோதான். வேறு விதமான தாக்கம்லாம் எதுவும் இல்லை. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் காட்டுறேன். 1/7/2026 அன்று கோவையில் ஜாமீன் கேட்டு வந்த வழக்குகள் 7/7/2026 அன்றைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றன. ரெஸ்பாண்டன்ட் யார்? போலீஸு. ஆப்சென்ட். கோர்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. I'll send you the screenshots. ஆப்சென்ட். அட்ஜென்ட் டு 7/7. இப்போ நான் தான் அந்த ஜெயிலில் உள்ள பெயில் போட்டிருக்கேன் அந்த அக்யூஸ்ட்னு வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் பண்ணுற தப்புக்கு நான் எங்கே 1 வாரம் எக்ஸ்ட்ராவாக ஜெயிலில் இருக்கணும்? சொல்லுங்கள். தினந்தோறும் ஒவ்வொருத்தரும் அந்த மைக்கில் நம்ம பேர் வராதான்னு காத்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க சார். ஓகேவா? சரி. இப்போ நீங்கள் மூத்த பத்திரிகையாளர்கள்ன்ற அடிப்படையில் இப்போ என்ன பண்ணலாம்? இப்போதைக்கு டெம்பரவரியாக அங்கேயே பார்த்து நல்ல வழக்கறிஞர் செலக்ட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் விசாரணை நடத்திட்டு ஒரு மாதம் காலம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட நல்ல வழக்கறிஞர் அப்பாயின்மெண்ட். ஏற்கனவே இருந்தவங்கள எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அனுமதிக்கலாம். ஷீ இஸ் ரைட். நீ சொல்கிறது கரெக்டு, நல்ல ஐடியா. டெம்பரவரியாக அப்பாயின்ட் பண்ணலாம். இப்போ நம்ம 3 பேர் இருக்கோம். உடனே டெம்பரவரி அப்பாயின்ட் பண்ணிட்டேன் நான் சும்மா விடுவேண்ணா? இப்போ போட்டிருக்காங்களா அப்பாயின்மெண்ட், அதுவே டெம்பரவரி. அதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குல்ல. ஆளுக்கு சொல்கிற ஐடியா கரெக்ட். ஸோ முதல்வர் அவர்கள் அந்த பெரியவர் சொல்லியிருக்காருல, ஆலோசனை சொல்லுங்கள், ஆலோசனைன்னு சொல்கிறோம். இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் ரொம்ப தப்பு. ஆடு திருடின கேஸ் மட்டும்தான் பொதுவெளிக்கு வந்திருக்கு. இது போல் என்கிட்ட 20 கேஸ் இருக்குது. எல்லாம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எனக்கு தெரிந்த வழக்கறிஞர்களிடம் கேட்டு விவரத்தை கேட்டால், ஆனால் இங்கே லெஃப்ட் பாண்டின்னு ஒருத்தர் இருக்காருண்ணே, அவர் மட்டும் தேனியில் 20 லட்ச ரூபா வாங்கியிருக்காருண்ணே இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு. இங்கே இவர் 10 லட்ச ரூபா வாங்கியிருக்காருண்ணே, இவர் 15 லட்ச ரூபா வாங்கியிருக்காருண்ணே. நீங்கள் எது நடக்க வேண்டாம், எது நடக்கக்கூடாது, எதை என் ஆட்சியில் நடக்க விட மாட்டேன் என்று விஜய் அவர்கள் சூளுரைத்தாரோ அது நடந்து விட்டது வழக்கறிஞர்கள் நியமனத்தில். இப்போது உங்களோட விஜய் அவர்களோட ஸ்பெஷாலிட்டியே, அதுவும் விஜய் அவர்களோட சிறப்பு தன்மை என்று நாம் சிலாகித்து சொன்னது கலைச்சி போடுறது. இதையும் கலைச்சி போட்டிருக்கேன். உங்கள் கட்சிக்காரன் காசு வாங்கியிருக்கான்னு உங்களுக்கும் தெரியும். சரி வாங்கிட்டானே, அந்த பவுடர் தம்பி மாதிரி அப்படியே அமைச்சரவையில் கண்டினியூ பண்ண விடுவோன்ட்டுலாம் இதை விடக்கூடாது. யோசிச்சு பாருங்கள். அந்த ஆடு திட்டினவன் அந்த கோர்ட்டில் போய் கை கட்டி பாக்ஸில் நின்றுட்டு இன்னொரு கோர்ட்டில் போயிட்டு சாட்சியை குறுக்கு விசாரணை பண்ணால் விளங்குமா? நான் இண்டிகேட் பண்ணுறேன்.
அப்பாயிண்டான கவர்மெண்ட் வக்கீல்களோட வரலாறை எடுத்து சொன்னேன்னா ரொம்ப கன்றாவியாக இருக்கும். ஏன்னா மெரிட்டில் இருக்கிறவன், தகுதி உள்ளவனாக இருக்கக்கூடியவன் காசு தர மாட்டான். ஆடு தின்னவன் தான் காசு கொடுத்து அரசு வக்கீலாவான். ஸோ இதை ரத்து பண்ணிவிடு, வேண்டாம். அதுக்காக கவர்மெண்ட் வக்கீல் இல்லாமல் இருக்கலாமா? மாலதி சொன்ன ஐடியா. இந்த ஆர்டரில் 36 இவங்களோட பணிக்காலம் முடிஞ்சிருச்சுன்னு நாங்கள் சொன்னோம். அவசர தேவை கருதி அரசு எது வேண்டுமானாலும் செய்யலாம். அவசர தேவை கருதி அவர்களுடைய பணிக்காலம் 31/8/2025 வரை நீட்டிக்கப்படுகிறது. அதுக்குள்ள இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சிடலாம். ப்ராப்பராக பண்ணுங்கள், புதுசாக கால் ஃபார் பண்ணுங்கன்றேன். அண்ட் யாரோட அப்ளிகேஷன்லாம் ரிஜெக்ட் ஆகுதோ, இது அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தெரியும், இதெல்லாம் இங்கே மேலே இருந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. யாரெல்லாம் இதுவோ அவங்களெலாம் அப்ளிகேஷன் ஸ்டேஜ் ரிஜெக்டட், உங்களோட அப்ளிகேஷன் இந்த காரணத்துக்காக ரிஜெக்டட். இல்லைனா கூப்பிட்டு ஃபார்மலாக ஒரு இன்டர்வியூ வச்சு தம்பி சொல்லு, உனக்கு தெரிஞ்ச சட்டத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி தப்பு ஆன்சர் போ ரிஜெக்டட்னா அங்கேயே ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க. ப்ராப்பராக பண்ணணும், அதை பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இப்போ தவறு நடந்திருக்கிறது. இதை நீதித்துறை கோபத்தோடு பார்க்கும். தமிழக முதல்வர் இதை புரிஞ்சுக்கணும். இது விளையாட்டு இல்லை, எல்லா ஜட்ஜஸ்க்கும் தெரியும் என்ன நடந்துட்டுருக்குன்னு. சார், நம்ம வந்து தொடர்ந்து வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்கிறதுனால 2 நிமிஷம் லேட்டாக போனால் ஜட்ஜுங்கெல்லாம் கோவமாவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்க நேரமும் முக்கியம். அவ்வளோ வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது. மாலதி, நம்ம எல்லாம் வந்து ஜட்ஜுங்கெல்லாம் சம்மரானா லீவ் எடுத்துக்கிறாங்க இப்படியா நான் நினச்சிருக்கோம். நேரமே இருக்காதுமா. நம்மகிட்ட எளிதாக ஒரு உதாரணத்தை சொல்கிறேம்மா. ஹைகோர்ட்டுக்கு போகிறீங்க, இங்கே லோவர் கோர்ட்டுக்கு தான் நீங்கள் போயிருக்கீங்க, ஹைகோர்ட்டுக்கு நீங்கள் போனதில்லை. இங்கே நம்ம லோவர் கோர்ட்டையும் எடுத்துக்கலாம். காலை 10:30 போகிறோமா, 10:25 அந்த ஜட்ஜு உட்காந்துருந்தாரா சைதாப்பேட்டில்? நேற்று நம்ம 11th கோர்ட்டு இல்லையா, 1:30 மணி வரைக்கும் எந்திரிக்க மாட்டாரா? அவசரத்துக்கு பாத்ரூம் போக முடியுமாம்மா? தண்ணி கம்மியாக குடிப்பாங்க தெரியுமா ஜட்ஜஸ்ஸு? எப்படி எழுந்துச்சு போவ? ஹைகோர்ட்டு ஜட்ஜஸும் யாராவது யோசிச்சிருக்கோம்மா என்னைக்காவது? 1:30 ஹைகோர்ட்டு பிரேக் ஆகுது, 3/4 மணி நேரம் லஞ்சு, கரெக்டுங்களா? 2:15 வந்து உட்காந்துறாங்களா? திருப்பி 4:30 மணி வரைக்கும். சில ஜட்ஜஸ் 5-6 போவாங்க. ஜிஆர்எஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு லஞ்சே போகிறதில்ல. 8:30-9 இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்களோட நேரம் எவ்வளவு மதிப்பு மிக்கது. இப்படி நீ ஆடு போட்டு வச்சு அதுலேயும் குளறுபடி பண்ணி என்னென்னா தகராறு நடக்குமாங்க. இப்போ என்னென்னா போட்டிருக்கவங்கள பாதி பேர் திமுககாரன். அதே முதல்வருக்கு சொல்கிறேன், பொன்னாட்டி அடித்த பணத்தில் கொண்டு போய் கொடுத்து சேர்ந்து போட்டு வந்துட்டாங்க. இப்போ தாவகாரடி 25 வருஷமா சுறாவெல்லாம் 10 வாட்டி பார்த்த வேண்டாம் நான். எனக்கு இல்லாத போஸ்டா இருக்கும்ல அந்த கோவம். ஸோ இது குளறுபடி தான். விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கும் உங்கள் சட்டத்துறை அமைச்சரை சென்று தலைமை நீதிபதியை சந்திக்க சொல்லுங்கள். தப்பாயிடுச்சுங்க, நாங்கள் பழைய டென்யூரில் இருந்த அட்வொகேட்ஸோட டென்யூரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், நடந்த குழப்பத்துக்கு வருத்தம் தெரிவிக்கிறோன்னு போய் சிஜேவை பார்த்து சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு ரைட் விட்டுருவாங்க. ஸோ இதை சரி செய்யுங்க. ஆலோசனை ஓகேவா? இப்போது இதெல்லாம் சரி செஞ்சிடலாம். இப்போ தான் எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் சாட்டையை சொடுக்க வேண்டும் என்கிறேன். 2001 செல்வி ஜெயலலிதா முதல்வரானதும் அம்மாவுக்கு என்ன கோவம்னு தெரியல, வந்த உடனே இந்த திருவல்லிக்கேணியில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் கட்டிடம் திறக்கணும். அதுக்காக முதல்வரான ஜெயலலிதா அப்போது சிபிஎம் கூட்டணியில் இருந்துச்சு, கூப்பிடுறாங்க. அங்கே போய் இந்த அம்மா கட்டடத்தை திறந்து வச்சுட்டு அரசாங்கத்துக்கு வர்ற 100 ரூபாயில் 94 ரூபா கவர்மெண்ட் சர்வெண்ட்டுங்களுக்கு சம்பளத்திலே போயிடுது. என்னடா அந்த அம்மாவை கூப்பிட்டா வந்த உடனே தெண்டை செலவுன்றாங்க. அரசு ஊழியர்களை சவுக்கால் அடித்து நான் வேலை வாங்கி கொண்டிருக்கிறேன். இவர் அந்த காலத்திலே சவுக்கடி சந்திரகாந்தா என்ற ஒரு திரைப்படம் வந்தது தெரியுமா? உடன்பிறப்பே அரசு ஊழியர்களை சர்க்கஸ் மிருகங்களை சாட்டையை அடித்து வேலை வாங்குவது போல வேலை வாங்குகிறேன் என்று ஒரு அம்மையார் பேசலாமா? ஒரு முதலமைச்சர் பேசலாமா? அரசு ஊழியர்களின் மனம் புண்படாதா? சுவையாக இருக்கும். அப்போ அது மாதிரி ஒரு சிறந்த நிர்வாகி சாட்டையை சொடுக்க வேண்டும். ஒருவேளை சாட்டையை கையில் எடுக்காவிட்டால் இந்த துறை இல்லாமல் அடுத்தடுத்த துறைகள்லையும் இதே குளறுபடிகள் நீட்சியாக வாய்ப்பு இருக்காங்க சார். அதை விட அதிகமான வாய்ப்பு முதல்வரை முட்டு சந்துக்கு அழைத்து செல்வதற்கு இருக்கிறது. கொளத்தூர் கோமான் என்ன நிலைக்கு ஆளாகியிருக்கிறார்? கொளத்தூர் கோமான் இன்றைய முதலமைச்சர் மட்டுமல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களுக்கும் பாடம் நமது கொளத்தூர் கோமான். அப்புறம் சம்மரில் கோட்டு போட்டுக்கிட்டு லண்டன் போண்டி தான். திரு விஜய் அவர்கள் வந்து தன்னை எம்ஜிஆராக கருதி கொள்கிறார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அவர் ஒரு நல்ல முன்னுதாரணம் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே திரு எம்ஜிஆரை விட அதிகமான பர்சன்டேஜ் ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. ஸோ 3 டென்யூர் இருந்திருக்காரு எம்ஜிஆர் அவர்கள். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரியான கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிக்கிட்டாருன்னா அந்த சாதனையை முறியடிச்சிருவார். என்னங்க சார்? ரைட்டு, நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். எம்ஜிஆரும் செல்வி ஜெயலலிதாவும் எப்படி நிர்வாகம் செய்தார்கள் என்பதை திரு விஜய் அவர்கள் உணர்ந்து அப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும். எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி செம்மையாக நடைபெற்றதற்கு மோகன்தாஸ் என்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மிக முக்கியமான காரணம். இப்போது போல வதவதவென்று அப்போது ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்க மாட்டார்கள்.
ஒரே ஒரு ஐஜி உளவுத்துறைக்கு, மோகன்தாஸ் என்று. அவர் எல்லா விவரங்களையும் விசாரித்து எம்ஜிஆரோட அமைச்சரவையில் எந்தெந்த மந்திரிலாம் என்னென்ன பண்ணுறாரு, எங்கெங்கே காசு வாங்குறாரு விட்டு கேட்காம யார் யாரெல்லாம் கருணாநிதி கூட பேசிகிட்டு இருக்காங்கன்னு எல்லாத்தையும் தகவல் சொல்லுவார். எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டு ஒரு 5 மந்திரி லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்க, 5 மந்திரியும் ராமாவரம் தோட்டத்துக்கு எம்ஜிஆர் வர சொல்லுவார். வந்த உடனே ஐயோ என்ன பண்ண போகிறான்னு ஒரு அடிப்பாங்க. மூஞ்சிலே ஒரு குத்து, தம்பி தமாசு சொல்ல சீரியஸாக, மூஞ்சிலே ஒரு குத்து, எது கட்சாருன்னே தெரியாது, குத்திட்டு எல்லாருக்கும் கையில் பணத்தை கொடுத்து போய் ஒழுங்காது. ஜெயலலிதா அதெல்லாம் கிடையாது. 91 to 96 அரங்கநாயகம் என்று ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருந்தார். 25ஆம் தேதி அவரது மகளுக்கு கல்யாணம். 22ஆம் தேதி அமைச்சரவையிலிருந்து அவரை நீக்கினார். கல்யாண பத்திரிகையில் பூரா அமைச்சர்ன்றதுக்கு மேலே பூரா டேப் ஓட்டி பத்திரிகை விட்டாங்க. இதுதான் ஜெயலலிதா. இந்த பயம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். 2011 ஆட்சி காலத்தில் மிருத்யுஞ்சய் சாரங்கி என்ற ஒரு IAS அதிகாரி ஜெயலலிதாவுக்கு தலைமைச் செயலாளர். ஜெயலலிதா ககன்தீப் சிங் பேடி அவர்களின் தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு இந்த PRP கிரானைட்ஸ் என்ற மதுரையை சேர்ந்த குழுமம் எவ்வளோ தான் திருடிருக்காங்கன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த PRP கிரானைட்ஸும் சசிகலாவும் இருக்கும். சசிகலா சீஃப் செக்ரட்டரிகிட்ட சொல்லி அம்மா ஆக்ஷன் எடுக்காமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே மீட்டிங் நடக்குது. பேடி இருக்கார், சாரங்கி உட்காந்துருக்காங்க, சிஎம் செக்ரட்டரி ஷீலா பிரியான்னு நினைக்கிறேன் உட்காந்துருக்காங்க. இது மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கணுன்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது சீஃப் செக்ரட்டரி இந்த மாதிரி எடுத்து இங்கே ஒருத்தனே ஆக்ஷன் எடுத்தோன்னா கட்டடம் கட்டுறதுக்கு மெட்டீரியல் கிடைக்காம போயிடும், பற்றாக்குறை ஆகிடும். மிஸ்டர் சாரங்கி ப்ளீஸ் வெயிட் அவுட் சைட், ஐ டிஸ்கஸ் அண்ட் தென் கால் யூ. ஷீலா கம். புது சீஃப் செக்ரட்டரி. இப்படி இருக்கணும். இந்த அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் இத்தனை குளறுபடிகளுக்கு காரணமான உள்துறை செயலாளர் மணிவாசனை நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது மாடியிலிருந்து கட்டி தொங்கவிட வேண்டும் விஜய். அவ்வளோ கோவம் வருது எனக்கு. இதை விட என்னையா வேலை உனக்குன்னு கேட்குறேன் நான். சிஎம்முக்கு தெரியாது, நிர்மலுக்கு தெரியாது, கீழே இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. நீங்கள் தானே சார் லெட்டர் எழுதுனீங்க 30/6க்கு மேலே ஒரு நாள் கூட இருக்கக்கூடாதுன்னு. 1/6 அன்னைக்கு நீங்கள் தானே லெட்டர் எழுதுனீங்க 30/6க்கு மேலே பழைய வக்கீலுங்களை வைக்கிறதா எங்களுக்கு ஐடியா இல்லை, சீக்கிரமாக கொடுங்கன்ட்டு. அப்போ அது நடக்கலைன்றது உங்களுக்கு தெரியும்ல. திருவண்ணாமலைக்கு போஸ்டிங் போட்ட எஸ்பி அங்கேருந்து இல்லை அவருக்கு அது பிடிக்கலன்னு சொல்லி மாற்றி திருப்பி அடையாறு டிசியாவே நியமனம் பண்ணி அந்த ஃபைலை உள்ளே வச்சு சிஎம்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு மட்டும் தெரியுது. இதை பண்ணணும்னு தெரியலையா? அப்போ எதுக்கு தான் இருக்கீங்க நீங்கள் ஹோம் செக்ரட்டரியா? ஒரு 10 நாள் ஜெயில் டூர் அனுப்பிச்சா இதோட முக்கியத்துவம் என்னன்னு பண்ணணும். புதுசா வந்தவங்க 2000 சப்பாத்தி உருட்டணுமா சார்? தமிழ்நாடு உப்பு கழகம் என்று ஒரு கழகம் இருக்கிறது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சால்ட்டு வியாபாரத்தில் இருக்குது. அங்கே போடுங்க மணிவாசனை. இல்லை எழும்பூரில் மியூசியத்துக்குன்னு ஒரு IAS ஆஃபீஸர் இருக்கார், அங்கே போடுங்க. தேர்தல் ஆணையம் ஒரு ஹோம் செக்ரட்டரியை போடுது, பார்த்தா நல்லா இருக்கிறாரு, நல்லா பேசுகிறாரு, தங்கமாக பேசுகிறாருன்னா அவரே கண்டினியூ பண்ண விட்டிங்கன்னா கூட்டின்னு போனார மட்டும் சேர்ந்துக்கு. 1. முதல்வர் அவர்கள் சாட்டையை எடுக்க வேண்டிய விவகாரங்களை எல்லாம் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். சாட்டையை எடுக்கலைன்னா இது தொடரும். மாலதி சொன்னது போல் எல்லா துறையிலையும் தொடரும். ஒரு விஷயம் முடிஞ்சிச்சா? ஒரு வருத்தமான செய்தி. முன்னாள் அமைச்சர் வேலுவின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது. அதனால தான் அவர் சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. சிங்கப்பூரிலேயே இப்போது தீவிர சிகிச்சைக்காக காலஞ்சென்ற திரு விஜயகாந்த் அவர்களுக்கு சிகிச்சை அளித்த மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனையில் நேற்று அனுமதிக்கப்பட்டிருக்கார். சார் முந்தா நேற்று பேச நிகழ்ச்சி தான் ஏதாவது வாக்கிங் போகிறான்னு சொன்னீங்க. இப்போவே ஒரு அட்மிட் ஆகிருக்காருன்றது சொல்லும் போதே உங்களுக்கு புரியவில்லையா? இப்போ உனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அரசு மருத்துவமனைக்கு போவோம், இல்லை தனியார் மருத்துவமனைக்கு போவோம். சொந்தமாக மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கிற ஆள் எதுக்கு இன்னொரு மருத்துவமனைக்கு போகணும்? ஹோட்டல் வச்சுருக்கவங்க யாராவது எதிர் ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்களா? அருணை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வைத்திருக்கிறாரா? ஓனருக்கே உடம்பு சரியில்லைன்னா எப்படி கவனிப்பாங்க அந்த டாக்டர்? அதை விட என்னையா சிங்கப்பூரில் உனக்கு சிகிச்சை? தமிழக உளவுத்துறைக்கும் மத்திய உளவுத்துறைக்கும் அமலாக்கத்துறைக்கும் சேர்த்து சில தகவல்களை சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், முதல்வர் அவர்கள் ஏன் சாட்டையை கையில் எடுத்து சுழற்ற வேண்டும் என்பதை இப்போது புரிந்து கொள்வார். ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சியில் லுக் அவுட் சர்க்குலர் அந்த விவரங்களை எல்லாம் சொன்னேன். செந்தில் பாலாஜியை காணணும் லுக் அவுட் சர்க்குலர் விட்றீங்களே, ஏன் வேலுவுக்கு இன்னும் கொடுக்கல? ஒருவேளை அதில் பண்ண தப்பை தான் இதில் திருத்திக்கிறாங்களோன்னு நினச்சேன். செந்தில் பாலாஜியை தேடுவது சென்னை மாநகர காவல்துறை. சென்னை மாநகர காவல்துறையின் ஆணையராக இருப்பவர் அமல்ராஜ். அவர் அரசுக்கும் மக்களுக்கும் விசுவாசமாக வேலை செய்கிறார். ஆனால் லஞ்ச ஒழிப்பு துறையில் இருக்கிறது தனக்கு விசுவாசமாக வேலை செய்கிறார். அருண் போன்ற நபர்களை அங்கே நியமிக்காதீர்கள் என்று நியமனத்திற்கு முன்பாக சொன்னோம். நியமனத்திற்கு பிறகு நடக்கும் தவறுகளை எல்லாம் சொன்னோம். அவர் மாற்றினா அப்படியே வானம் இஞ்சி உழுந்துருன்னு ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிறாருன்னா சிஎம் அப்படியே கேட்டுன்னு இருக்கலாமா? முதல்வர் அவர்கள் ஒரு விஷயத்தை
புரிந்து கொள்வார் என்று நம்புகிறேன். விஷ்ணு ரெட்டியும் ஜெகதீஷும் விஜய்க்காக உயிரை கொடுப்பவர்கள். ஜான் ஆரோக்கியசாமி சம்பளத்துக்கு வேலைக்கு வந்தவர் என்பதை விஜய் அவர்கள் மறந்துவிடக்கூடாது. 9 கோடி ரூபாய் வாங்கி கொண்டு தாவேக்காவுக்கு தேர்தல் வேலைக்காக வந்தவர் தானே ஜான் ஆரோக்கியசாமி. என்ன சின்ன வயசுலேருந்து விஜய் ஃபேன் அவர்? இல்லைன்னா மாற்றம் முன்னேற்றம் மேங்கமணின்னு எதுக்கு சுற்றின்னு இருந்தார்? எஸ்பி வெளிமண்டிட்டு எதுக்கு 2 வருஷம் வேலை பார்த்தாரு? அண்ணன் சீமான்ட்ட எதுக்கு 2 வருஷம் வேலை பார்த்தாரு? அதுக்கு முன்னாடி ஏதோ துணி துவைக்கிற பவுடர் இல்லை, சோப்பு கம்பெனியில் வேலை செஞ்சுருக்காரு. சித்தராமையா எதுக்கு வேலை செஞ்சார்? அப்போ யாருக்கு லாயல் அவர்? நான் பிறம்பூர்லேருந்தே விஜய் ஃபேன் அவர். அப்போ அவரோட லாயல்ட்டி யாருக்கிட்ட இருக்குன்றதை திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் விஷ்ணு ரெட்டி கிளாஸ்மேட், ஸ்கூல்மேட். ஜெகதீஷ் திரைத்துறையில் விஜய் தொடங்கிய காலத்திலிருந்து பயணிப்பவர். அவங்க லாயல்ட்டி விஜய் மேலே. ஜானுக்கெல்லாம் யாருக்கிட்டையுமே லாயல்ட்டி இல்லை. இந்நேரம் ஒரு நல்ல ஆலோசகராக இருந்தால், சார் தப்பு பண்ணிட்டோம், இதை சரி செய்யணும்னு சொல்லணும்ல. உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது அவமானமா இல்லையா? தப்பிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்களே. ஒரு அரசுக்கு இது அருணுக்கு அவமானம் அல்ல, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அவமானம் அல்ல, அரசுக்கு அவமானம். எது கேஸ் போட்டீங்க? எதுக்கு தப்பி விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க? நாளைக்கு நேற்று ஒரு காவல்துறை அதிகாரி என்னை அழைத்து சொன்னார் நிகழ்ச்சியில், இந்த மாதிரி எஃப்ஐஆர் ஓப்பன் பண்ண உடனே லுக் அவுட் சர்க்குலர் கொடுக்கலான்ட்டு நீங்கள் சொன்னப்பா, எஃப்ஐஆர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொடுக்கலாம்ப்பா. தட் இஸ் கால்டு ப்ரீஎம்டிவ் லுக் அவுட் சர்க்குலர். நான் அடுத்த வாரம் எஃப்ஐஆர் போட போகிறேன், அப்போ ஓடுவார். ஒருவேளை நான் எஃப்ஐஆர் போட போகிறேன்றதை தெரிஞ்சு இன்றைக்கே ஓடுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இப்போவே லுக் அவுட் சர்க்குலரை ஓப்பன் பண்ணுங்கள். இதை பண்ணலாம். இன்னொரு விஷயம், சென்னை விமான நிலையத்தில் தமிழக உளவுத்துறை ஆட்கள் இருக்கிறார்களா இல்லையா? இருப்பாங்க, இருக்கணும். டொமஸ்டிக் ஏர்போர்ட்லேயும் டியூட்டி, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேயும் டியூட்டி. எமர்ஜென்சி லுக் அவுட் சர்க்குலர் ஓப்பன் பண்ணலாமா? போயிட்டார் வேலு, பார்த்தோன்னே அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள் சார், ஒரு மணி நேரம் நிறுத்தி வைங்க வரேன்ட்டு இமிக்ரேஷன் அதிகாரிகிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயம். இன்னொன்று, வேலு கேஸ்லாம் சிக்கலையில் எஃப்ஐஆர் போட்டாச்சு, சர்ச்சு முடிஞ்சிருச்சு சார், ஓடுறேன் சார், இருந்தாலும் அமுக்குங்க சார்னா பண்ணிவிடுவார். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எஃப்ஆர்ஆர்ஓ, ஃபாரின் ரீஜனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், இமிக்ரேஷன் ஆஃபீஸர், அவர்கிட்ட சொல்லி நிறுத்துங்கன்னா நிறுத்திட போகிறாங்க. ஏன் நடக்கலை இது? நித்தீஷ் எங்கே போகிறான், கன்னியாகுமரிக்கு எப்படி போனான், யாரிடம் பேசினான், மாலதி எங்கே செல்கிறார், அவங்க அம்மா கூட யாரெல்லாம் பேசுகிறாங்க, தேனியில் மாலதியின் உறவினர்கள் யாரிடம் பேசி கொண்டிருக்கிறார்கள். இங்கே வந்து வீட்டு முன்னாடி நின்றுக்கிட்டு எங்கே போகிறேன், மெடிக்கலுக்கு போகிறேன்னா எங்கே என்ன மாத்திரம் வாங்கினேன். சவுக்கு சங்கர் நண்பர்களோடு கும்பமேளாவுக்கு செல்லும் போது தெலுங்கானாவில் என்ன செய்து கொண்டிருக்கிறான்ட்டு தெலுங்கானா காவல்துறை வைத்தெல்லாம் விசாரிக்க தெரிந்த அருணுக்கு நீங்கள் நினச்சா பண்ணலாம், ஆனால் பண்ண மாட்டீங்க. ஏன் ஏவாவேலு போவது தெரியவில்லை? ஒருவேளை இப்படி நடந்திருக்குமாங்க சார்? சீக்கிரம் கிளம்புங்க சார், எஃப்ஐஆர் போட போகிறோன்னு. அதுதான்மா நடந்திருக்கு. மினிமம் 20,000 கோடி வச்சுருக்காருமா வேலு, மினிமம் 20,000 கோடி. அதில் ஒரு 50 கோடி கொடுக்க மாட்டாரா? இவர் வாங்க மாட்டாரா? சத்தியசீலரா? அவர் நிலைக்குலையா நேர்மையாளரா? நீதிமன்றத்தில் தான் அப்பழுக்கற்ற அதிகாரின்றார். லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போன பிறகு கூட விபச்சார தடுப்பு பிரிவு FL3 லெவல் 3 பார்லேருந்து மாமூல் வாங்கிட்டு இருக்கிற ஆள் வேலு கொடுத்தா வாங்க மாட்டாரா? இன்னொரு தகவலை கூடுதலாக சொல்கிறேன், மூர்த்திகிட்ட பேரம் பேசிகிட்டு இருக்காரு, சேகர்பாபுகிட்ட பேரம் பேசிகிட்டு இருக்காரு. எப்படி எஃப்ஐஆர் போட சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ முதல்வர் அவர்களிடம் நான் சொல்வது, ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அதை சரி பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? யார் தடுக்கிறா? இப்போது அந்த செயின்ட் ஜான்ஸோ ஏதோ ஒரு ஏற்கனவே அந்த இதய மருத்துவமனையில் தங்கியிருந்தார்ல, அங்கிருந்து மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனைக்கு மாறியிருக்கிறார். சிங்கப்பூரின் குடிமகனாக இருப்பவர் கோபாலகிருஷ்ணன் வெங்கட்ரமணன் என்கிற GV ராம். இவர் சிங்கப்பூரிலே 2 மூவிஸ் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை வைத்திருக்கிறார். மு.க. ஸ்டாலினின் முக்கிய பினாமி. இவரது மனைவி கேரளத்தை பூர்வீகமாக கொண்டவர். அவரும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம், குறிப்பாக ஸ்பைசஸ், ஏலக்காய் இது போன்ற விஷயங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறார். பேருக்கு தான் இந்த தொழில், உண்மையிலேயே அவர்கள் செய்வது மணி லாண்டரிங். இல்லை, ஏலக்கானா ஏற்கனவே வர இந்த சபரீசன் அவர்கள் சொந்தமானதாக இடிக்குது. எல்லாம் இன்டர்லிங்க். அண்ணன் நேரு, திமுகவை சேர்ந்தவர்கள் யார் சென்றாலும் இவர் தான் ஃபெசிலிட்டேட் பண்ணுவார். ஏவா வேலு அவர்களை தற்போது சிங்கப்பூருக்கு வரவழைத்து தங்கி இந்த வசதி எல்லாவற்றையும் செய்து கொடுப்பது இந்த GV ராம். நேற்று இரவு இந்த GV ராம் அவசரமாக லண்டன் கிளம்பி சென்றிருக்கிறார். லண்டனில் யார் இருப்பது இப்போது? மு.க. ஸ்டாலின் அவர்கள். அண்ணியை விட்டுட்ட அடிக்கடி என் குடும்பத்தோடு அடிக்கடி ஐரோப்பா, லண்டன் செல்கிறார்கள், வருடம் தவறாமல் செல்கிறார்கள். தெரிகிறதா? மணி லாண்டரிங். இதை ஒரு யூடியூப் நடத்துகிற என்னால் கண்டுபிடிக்க முடியுதுன்னா இவ்வளோ பெரிய அரசு இயந்திரத்தால் ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை? திருடன் கையில் சாவியை கொடுத்ததுனாலயா? திருடனோடு அவர் கூட்டு சேர்ந்து கொண்டு கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார். இது ஈஸிங்க. சிட்டி போலீஸில் இருக்கும்போது கூப்பிட்டு ராஜலட்சுமி கூப்பிட்டு, அம்மா என்னாச்சும்மா ஏவிஎஸ் மாம்பழம்னு கேட்டு வாங்கணும்.
லெவல் 3ல் என்ன மாமூலம் என்னாச்சுன்னு கேட்டு வாங்கணும். லெவல் 3 பார்ட்ஸ்லேருந்து ஐயப்பன்ட்ட கேட்டு இன்ஸ்பெக்டருங்க ட்ரான்ஸ்ஃபருக்கு காசு கொடுன்னு வாங்கணும். ஜிடிஎம்மை கூப்பிட்டு ஜிடிஎம்மையும் கொரட்டூர் விநாயகத்தையும் கூப்பிட்டு அப்போ அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை பொசிஷனேடு டபுள் டாக்குமெண்ட் போடுன்னு சொல்லணும். பாலசுப்ரமணியத்தை கூப்பிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணி குடியான்னு சொல்லணும். எவ்வளோ கஷ்டம். இங்கே உட்காந்த இடத்துல பட்டனை தட்டினா காசு வருதா? இப்படியா சார் வசதி பண்ணி கொடுப்பீங்க? அங்கேயாவது இவ்வளோ வேலை பார்க்கணும். இது போக லாண்ட் ஆர்டர் வேலையெல்லாம் பார்க்கணும். விஜிலன்ஸில் உங்களுக்கு என்ன வேலை இருக்குது? எவனாவது ஏதாவது சொன்னேன்னா மொட்டை கடிதத்தை போட்டு அவரே ஆக்ஷன் எடுத்து சஸ்பெண்ட் பண்ணி விடுவோம். இது நடந்துகிட்டு இருக்கு. வேறு என்ன வேலை? ஸோ ஆலோசனைகளாக வைத்து விட்டோம். ஏவ வேலுன்னா தப்பிக்க விட்டது எனக்கு அவமானமாக ஃபீல் பண்ணுறேன். பிடிச்சி உழுக வேணாம். காலையில் 10 மணிக்கு வர வச்சு இன்ஸ்பெக்டர் ரூமில் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு சாயங்காலம் வரைக்கும் வேலை உட்கார வைக்கணும். என்ன ஆட்டம் ஆடினீங்க? சொந்தமாக மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கிற ஒரு ஆள் போய் வெளிநாட்டில் ட்ரீட்மெண்ட் பார்க்குறான்றது தமாசாவே தெரியல உங்களுக்கு. நேராக சிஎம் கூட்டி எப்படியா ஓட விட்டா வேலுவை கேட்டுக்கணுமா இல்லையா? இதுக்கு தான் நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் ஆக வேண்டும் என்று சொல்கிறோம். எங்கள் வீட்டு பிள்ளையில் 2 எம்ஜிஆர். எந்த எம்ஜிஆராக நீங்கள் இருக்க வேண்டும், எந்த எம்ஜிஆராக மக்கள் உங்களை விரும்புவார்கள் என்பதை சினிமா தெரிந்த விஜய் அவர்களின் ஊகத்துக்கே விட்டு விடுகிறது. போன ஆட்சியில் எப்படி தீப்பொறி தினேஷ் அவர்கள் வந்து சிறப்பாக இருக்குது, மக்கள்லாம் செழிப்பாக வாழ்கிறாங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்கிறாங்க அப்படின்னு எப்படி ஏமாத்திக்கிந்தாரா? அது மாதிரி ஒரு சில பேர் ஏமாத்துறாங்களோ அப்படின்ற சந்தேகம் இருக்குது சார். ஏமாத்துறாங்க. அவர்களை அடையாளம் காட்டுவது தான் நமது வேலை. யார் உண்மையிலேயே உங்களுக்கு லாயல்ன்றதை விஜய் அவர்கள் புரிந்து கொள்வார் என்று நம்புகிறோம். அடையாளமாக காட்டுறீங்கன்னு திரும்பி தூக்கி உள்ளே போடாமல் இருந்தால் சரி சார். சார் விஜய் அவர்கள் முதலமைச்சரை பொறுப்பேற்றிருந்தோடனே ஊழல் இல்லாத ஆட்சியாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் சார். அதுக்கு ஏற்றார் போலவே வந்துட்டு இன்னைக்கு தினமலர்ல செய்தி வந்திருக்கு, பத்திரப்பதிவு துறையில் ஊழல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஊழியர்களே வந்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. லஞ்சம் கொடுக்காமல் பத்திரப்பதிவு செய்யலாம், மக்களிடம் பதிவுத்துறை அலுவலர்கள் பிரச்சாரம் அப்படின்றது தான் தினமலரில் இன்றைக்கி வந்த நியூஸு. அதாவது டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு போனாங்கன்னா நீங்கள் எதுவும் பணம்லாம் கொடுக்க வேணாமா, இந்தாங்க டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு சென்றவர்களுக்கு தான் தெரியும் எல்லாம் கரெக்டாக இருக்கும். சரியா? ஸ்டாம்பு டியூட்டியில் எல்லாம் முன்ன மாதிரிலாம் பெரிய அளவுக்குலாம் ஏமாற்ற முடியாது. எல்லா கைட்லைன் வேலையுமே ஏறி போச்சு உங்களுக்கு. அதுவும் பர்டிகுலர்லி சிட்டியில் நகர்ப்புறங்களில் இந்த கைட்லைன் வேல்யூக்கும் மார்க்கெட் வேல்யூக்கும் டிஃப்ரென்ஸே இல்லை. ஆல்மோஸ்ட் இதாகிடுச்சு. ஊரில் புதுசாக டெவலப் ஆகிற ஏரியாவில் கைட்லைன் வேல்யூக்கும் மார்க்கெட் வேல்யூக்கும் இவ்வளோ அளவு வேறுபாடு இருக்கும். கரெக்டாக வச்சுருப்பேன், ஸ்டாம்ப் டியூட்டி கரெக்டாக கட்டியிருப்பேன். தெரியும் வீடு வாங்குறதுக்கு போகிறேன்னா என்னென்ன பண்ணணும்னு தெரியும். எப்படி வக்கீலை கூட்டிகிட்டு தான் போவீங்க. ஒரு டாக்குமெண்ட் ரைட்டரில் தான் செக் பண்ணியிருப்பாங்க. கொடுக்க மாட்டாங்க இப்போ டாக்குமெண்ட்டை. சார் என்ன சார் இவ்வளோ நாளாக வரல? அப்படியா? போங்க, வருவாய்த்துறை இதை சரிபார்க்க வேண்டும்னு டெப்யூட்டி கலெக்டர் ஸ்டாம்ப்ஸுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. 2 வருஷம்லாம் டாக்குமெண்ட் வாங்காமல் இருக்காங்க. அந்த டெப்யூட்டி கலெக்டர் ஸ்டாம்ப்ஸு இந்த கட்டிடத்துக்கு இந்த முத்திரைத்தாள் கட்டணம் சரியா இல்லையான்றதை அவர் இன்ஸ்பெக்ட் பண்ணி அவர் கொடுக்கணும். அவர் கொடுத்த பிறகு இது சரியில்லைன்னு திருப்பி நோண்ட முடியும். ஏற்கனவே எப்படி ஒரு 1.5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்க, பேங்க் லோன்லாம் வாங்கியிருப்பேன். டாக்குமெண்ட் உன் கைக்கு வந்தாலும் வரலனாலும் இஎம்ஐ கட்டுமா இல்லையா? பத்திரத்தை வாங்காமல் என்ன பண்ணுவோம்? ஸோ அலையாக அலைவார்கள். அதற்கு பதிலாக ஒரு 2 லட்ச ரூபா கேட்பானா, இந்தாப்பா புண்ணியமாக போகும், டாக்குமெண்ட்டை கொடுத்துரு. இதுதான் மக்களின் அணுகுமுறை. வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள், தாலுகா, டு சம் எக்ஸ்டென்ட் பத்திரப்பதிவுத்துறை, ஏறக்குறை அனைத்து துறைகளும் காசு கொடுக்காம நீங்கள் வேலை நடந்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு போகும்போது அந்த சப்ரிஜிஸ்ட்ரார் டயஸில் உட்காந்துக்கிட்டு யாருக்கும் எந்த காசு கொடுக்க வேணாங்க, நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக வந்துடும், இங்கே இருக்கவங்களுக்கு யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய மாற்றம். அதான் போன தடவைலாம் கூட சார் சிசிடிவி கேமரா இருந்துச்சு. பொதுவாக லஞ்சத்தை எப்படி வாங்குவாங்கன்னா பெஞ்சுக்கு கீழே வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் போன தடவை சார் பெஞ்சுக்கு மேலேயே வாங்குறாங்க மேடம்னு சொன்னாங்க. இப்படி கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. இங்கே பாருங்க, ஒவ்வொரு சப்ரிஜிஸ்ட்ராரும் 50 லட்ச ரூபா கொடுத்துட்டு அந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்கான். 1 வருஷம் தான். சோழிங்கநல்லூருக்குலாம் 80 லட்சம். 365 நாள் தான். 366வது நாள் நீ அந்த போஸ்ட்டில் நீடிக்கணும்னா டாப் அப், அதுக்கு பேர். இன்னொரு 50 லட்ச ரூபா கொடுக்கணும். 50 லட்ச ரூபா கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்து உட்காந்து சர்வீஸ் பண்ணுறதுக்காக வர்றான். எடுக்க வேணாம் அந்த காசு. பல பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்களில் சப்ரிஜிஸ்ட்ராரை போடாமல் அசிஸ்டண்ட்டுகளை அடிஷ்னல் சார்ஜாக போட்டு காசு வாங்கினது காரணம் அசிஸ்டண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பான். அத்தனை டிரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங்ஸுக்கும் நேரடியாக அமைச்சர் பணம் வாங்கினார். இன்னைக்கு இவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணுறவங்களா காசு வாங்காதீங்கன்னு? இவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்போ மக்கள் இதை எப்படி கொண்டாடுவாங்க? ஸோ இந்த கொண்டாட்டத்தை நீடிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு முதல்வருக்கு இருக்கிறது. ஸோ எனக்கு காலையில் நம்ப முடியல. என்னது பத்திரப்பதிவு அலுவலர்கள் பிரச்சாரமா? என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்க? வழக்கமாக குடுன்னு தானே பிரச்சாரம் பண்ணுவாங்க.
அதில் குறிப்பிட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த நியூஸ் ஐட்டத்தில். சில ஆண்டுகளாக சார் பதிவாளர்கள் இடமாற்றம் கோரினால் அதற்கு பல்வேறு நிலைகளில் லஞ்சம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஃபுல் ஸ்டாப். தற்போது 132 சார் பதிவாளர்களுக்கு எவ்வித வசூலுமின்றி இடமாற்றம் கிடைத்துள்ளது. இதன் காரணமாக பொதுமக்களிடம் எந்த விதத்திலும் லஞ்சம் கேட்டு நிர்பந்திக்க கூடாது என அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். அருண் சுந்தர் தயாளன் ஒரு அருமையான ஐஏஎஸ் ஆஃபீஸர் பத்திரப்பதிவுத்துறையின் ஐஜியாக நியமிக்கப்பட்டு நிறைய பேர் நம்ம மேலே விமர்சனம் வைப்பாங்க, நீ இன்னும் எல்லா அதிகாரிகளையும் நோண்டிட்டு இருக்கிற அப்படின்னு. இதை சொல்கிறேன்ல, அற்புதமான அதிகாரி. கரெக்டாக கூப்பிட்டு கன்சல்டேஷன் பண்ணி கவுன்சிலிங் வச்சு யார் யாருக்கு எந்தெந்த இடம் போடு. இதுக்கு முன்னாடி இந்த பாலசுப்ரமணியன்ற பெருச்சாலி, அது பெருச்சாலின்றது இதுக்கு முன்னாடி இருந்த தினேஷ் ஆலிவர் பொன்ராஜுக்கும் தெரியும். ஆனால் பாலசுப்ரமணியத்தை தொட்டா மூர்த்தி நம்மளை கடிச்சு வச்சுருவார். தொடல வந்த உடனே இவர் அருண் சுந்தர் தயாளன் நீ யாருன்னு தெரியும் முதல்ல அடிச்சு சஸ்பெண்ட் பண்ணார். இப்போது இந்த பாலசுப்ரமணியத்தின் மீது எவ்வளோ புகார்கள் இருக்கின்றன என்பது ஊருக்கே தெரியும். ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் இந்த பாலசுப்ரமணியம் மீது இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை? ஏனென்றால் தே வேர் பார்ட்னர்ஸ் இன் கிரைம். 2 பேரும் சேர்ந்து தானே டபுள் டாக்குமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க. எப்படி கேஸ் போடுவார்? அடுத்ததாக ரியல் எஸ்டேட் ஆணையத்தின் ஒழுங்குமுறை தலைவராக இருந்த சிவதாஸ் மீனா அவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஏதோ அழுத்தமெல்லாம் வந்ததா செய்திகள்லாம் வந்துச்சு சார். அழுத்தம் வரட்டுன்றேன் தம்பி. அழுத்தம் கொடுக்கலன்னா இவங்க எல்லாம் போக மாட்டாங்கப்பா. சரி, நீங்கள் தானாக முன் வந்து ராஜினாமா செய்பவர்கள் 10 மே அன்றளவா நீங்கள் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். புதிய அரசு பதவியேற்ற 10 நாட்களுக்குள், ஒரு வாரத்துக்குள்ளன்னு நினைக்கிறேன், அபய்குமார் சிங் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்தவரை தகவல் ஆணையத்தின் ஆணையராக கடந்த அரசு நியமித்தது. அவர் 2 மாதம் கூட இந்த பணியில் இல்லை. அவர் ஜனவரி மாதம் ரிட்டையர் ஆகிறாரு, 31/1 ரிட்டையர் ஆனார். அதுக்கு ஒரு 2 மாதம் கழித்து தான் ஒரு தகவல் ஆணையராக நியமிக்கிறார்கள். அவர் அங்கே லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்தபோது தான் இடி கேஸிலிருந்து இவங்களை காப்பாற்றுறதுக்காக டாஸ்மாக் எஃப்ஐஆர் பூரா க்ளோஸ் பண்ணார் லஞ்ச ஒழிப்புத்துறையில். அதற்கு கைமாறாக இதை கொடுத்தார்கள், இந்த பதவியை. அவர் கவர்மெண்ட், புது கவர்மெண்ட் வந்த ஒரு வாரத்தில் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். பெரிய மனுஷன், நான் வாழ்த்துறேன் மனசார. பின்ன உனக்கு 60 நாள் ஆகுதா? அப்போ அழுத்தம் தான் கொடுப்பாங்க. நான் தம்பி போறியா? போன தடவை அழுத்தம் கொடுக்கலன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆமாம், இவரெல்லாம் சிவதாஸ் மீனாலாம் ஃபார் பாஷ்யம், பை பாஷ்யம், ஆஃப் பாஷ்யம். இந்த நம்ம நிகழ்ச்சியில் ஏற்கனவே பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐபிஎல்லாம் நடக்கும்போது பாஷ்யம் ஒரு கேலரி வாங்கிடுவாங்க. அதிகாரிகள் வீட்டில் சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கும்ல, டிக்கெட் வாங்கி கொடு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணும், இதுக்கு வேணும்லாம் சொன்ன உடனே அதுக்குன்னே கேலரி வாங்கி வச்சார். அந்த கேலரியில் போய் இங்கே உட்காந்துக்கிட்டு இது பண்ணுறது. இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயாக 10 டிக்கெட்டை டெய்லியும் எல்லா மேட்சுக்கும் 10 டிக்கெட்டு ஒருத்தன் கொடுக்குறான்னா பதிலுக்கு எதுவும் வாங்க மாட்டான். இப்படி கேலரியே கார் வாங்கி வச்சுட்டு யாராவது போனாங்கன்னா அவங்களுக்கு காரு, ஏரோப்ளான் வாங்கி வச்சுட்டு there is no free lunch. தகவல் ஆணையம் ராஜினாமா பண்ணுறான்னு சொன்னீங்க. அது தொடர்பாக வேற இன்னொரு செய்தி வேறு வந்திருக்கு சார். ஆர்டிஐயில் வந்து 40,000 வழக்குகள் வந்து தேங்கி கிடக்கான் சார். 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கொண்டு வந்த மிக மிக ஒரு முக்கியமான சட்டம் தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம். தொடக்க காலத்தில் அந்த சட்டத்தின் மீது அரசு அதிகாரிகளுக்கு இருந்த பயம் காலப்போக்கில் போய்விட்டது. இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், கன்சியூமர் கோர்ட்டு இதெல்லாம் எப்படி வலுவிழந்ததோ அது மாதிரி ஆயிடுச்சு. நல்ல இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸை போட்டால் இந்த பேக்லாக் இதெல்லாம் கிளியர் பண்ணுவதன் மூலமாக பொதுமக்களை எம்பவர் பண்ண முடியும். ஒரு இந்த ஆட்சியும் வந்து உண்மையிலே பொதுமக்களை எம்பவர் பண்ணணும்னு விரும்புதுன்ட்டு நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இருக்கிறவங்கெல்லாம் திமுக அப்பாயிண்டிஸ் எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த தூய சக்தி ஆட்சி நல்ல சிறந்த தகவல் ஆணையர்களை தேர்ந்தெடுத்து நியமிக்கலாம். பவுடர் தம்பி தான் இதை நியமிக்க வேண்டிய துறைக்கு பொறுப்பானவராக இருக்கார். இதையும் முதல்வர் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். இங்கே சில விஷயங்களெல்லாம் இன்றைக்கி இன்டர்நெட் ஏஜ், செய்திக்கு அழிவே கிடையாது. எவ்வளோ ட்ரை பண்ணிங்கன்னாலும் இந்த பவுடரை நீங்கள் மக்கள் நினைவில் இருந்து அகற்றவே முடியாது. அப்படி ஒருவேளை லேசாக மக்கள் மறந்தாலும் அதை நினைவுபடுத்த தான் எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன. இவ்வளவு முக்கியமான மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு இது போன்ற நபரை நீங்கள் நியமித்தீர்கள் என்றால் உங்களது ஆளுமையை மக்கள் என்ன நினைப்பார்கள்? எனக்கு தெரிஞ்சு முதல்வர் விஜய் அவர்கள் ஒரே நாளில் தூக்கி போட்டிருப்பார். கூட இருக்கவங்க அப்படிலாம் நம்ம இதாகிடக்கூடாதுங்க, மக்கள் பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். ரியாக்ட் பண்ணால் பலவீனமான அரசாக இருக்கும். மாற்றுங்க. இப்போ என்ன வானம் இடிஞ்சு விழுந்துருமா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். மாலதி சொல்லுங்கள். இப்போ ஒரு இந்த கில்லி சரத்தாப்பா ஒரு பேர், இந்த குழந்தைகள் நல மருத்துவர் கில்லி சரத், அவரை ட்ராப் பண்ணுறாங்க கேபினெட்டில் இருந்து. மாற்றிட்டு அந்த மனிதவள மேம்பாட்டு துறையை யாருக்கு கொடுக்கலாம்? பல்லவிக்கு கொடுக்கலாமா? யார் பல்லவி? குழந்தைய தூக்கிட்டே வேணாம். ஏன்பா அவங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் வேணால் கொடுக்கலாம்.
பாவம்மா, எங்கே போனாலும் பாருங்க நான் குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறேன்றாங்க. லீவில் வீட்டில் இரு, வந்துடாத இந்த பக்கத்து. சரி, நியூஸுக்கு போயிடலாம். நீ ஏதாவது சொல்றா தம்பி. எம்எல்ஏ பேரே தெரியல சார். சரி, வேற யாருக்காவது அந்த துறையை கொடுங்க. நான் இன்னொன்று ட்ராப் தானே பண்ணுறீங்க, புதுசாக ஒரு ஆளுக்கு இண்டக்ட் பண்ணுங்க. இல்லைனா எக்ஸிஸ்டிங் மினிஸ்டர்ஸ் யாராவது ஒருத்தருக்கு அந்த மனிதவள மேம்பாட்டு துறையை கொடுங்க. மனிதவள மேம்பாட்டு துறைனா டிஎன்பிசி அதுக்கு கீழே வருதுப்பா. முன்னுதாரணங்கள்லாம் இருக்கே சார். நீங்கள் சொல்லியிருக்கீங்க, செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் வந்து அமைச்சராக இருக்கிறவர் வெளியே வந்து பார்ப்பாரு, அவருக்கு பிஎஸ்ஓ இருந்தால் நான் அமைச்சராக தொடர்றேன்னு நினைப்பாரு. ஸோ அதெல்லாமே மக்கள்கிட்ட பாராட்டு தான் பெற்றிருக்காங்க. பலவீனமானவங்கன்னு செல்வி ஜெயலலிதா அறியப்படலை. ஆனால் சார், அந்த ஜோசியரை வந்து ஆலோசகராக போட்டாங்க, அதுக்கெல்லாம் வந்து எதிர்ப்பு கிளம்பிச்சு உடனே வந்து மாற்றினாங்களே சார். அது மாதிரி அந்த மாதிரி ட்ராப் பண்ணிட்டு போங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஜூலை 2015 போக்குவரத்து துறை அமைச்சராக அண்ணன் செந்தில் பாலாஜி இருக்கிறார். கார்டனில் இளவரசியோட ஆதரவு அவருக்கு இருக்கிறது. யாருக்கு? செந்தில் பாலாஜிக்கு. செந்தில் பாலாஜியோட சிறப்பம்சமே இதுதான். அண்ணன் திரு வேலுமணி தான் முதல்ல போய் ஜெயலலிதாட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறார். வேலுமணி அவர்கள் வருடந்தோறும் மாணவர்களுக்கு கொஸ்டின் பேங்க் ப்ரிப்பேர் பண்ணி தருவார். ப்ரிப்பேர் பண்ணி தந்துட்டு மாடல் கொண்டு போய் உங்கள் மேடம்கிட்ட ஜெயலலிதாட்ட கொடுத்த உடனே அவங்க அந்த மாடலில் கீழே கார்டனில் இருந்திருக்கு. வேலுமணி கூட்டு ஒரு முறை போகும்போது பார்த்தா இது என்னென்னா நம்ம தான் தம்பி போட்டது, இந்த மாதிரி கோயம்புத்தூரில் எல்லா மாணவர்களுக்கும் நம்ம இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த வருஷம் வேலுமணி பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடித்து கொடுத்துட்டாராம் செந்தில் பாலாஜி. ஒன்ஸு போய் கார்டனில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா மினி பஸ்ஸு, அப்போது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, மினி பஸ் விட்டாங்க. அந்த மினி பஸ்ஸில் ரெட்டல் இருக்கும், அம்மா குடிநீர் ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் செந்தில் பாலாஜி அறிமுகப்படுத்துங்க. அப்படி பண்ணி இம்ப்ரெஸ் ஆகி பிரில்லியன்ட் பிரமாதம் சொல்லி அப்படி நெருக்கமாயிட்டார். அண்டு வீட்டில் சசிகலா சப்போர்ட்டு, இளவரசி சப்போர்ட்டு. இப்போது செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலேருந்து இதுக்குள்ளே இந்த போக்குவரத்து கழகங்களில் வேலை வாங்குறதுல வசூலாக தொடங்கிட்டாங்கன்ற தகவல் உளவுத்துறை மூலமாக செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு போகிறது. இப்போது சசிகலாட்டே யார்கிட்டையோ டிஸ்கஸ் பண்ணோன்னா அக்கா வேண்டாம், செந்தில் பாலாஜி ட்ராப் பண்ணாதீங்கன்னு அழுத்தம் வரும் இல்லையா? செக்ரட்டரிக்கு போகிறாங்க. அப்போது திரு ராம்மோகன் ராவ் தலைமைச் செயலர், ராமுன்னு தான் அவரை கூப்பிடுவாங்க, மேடம் ராமு கம் அப்படின்ட்டு அவங்களே டிக்டேட் பண்ணி அவங்களே அதை அவரை டைப் பண்ண வச்சு பிரிண்ட் அவுட் எடுத்து கவரில் போட்டு இதை கொண்டு போய் கவர்னர் ஆஃபீஸில் கொடுத்துரு. ஜெயலலிதாவோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் பாரு. சீஃப் செக்ரட்டரி பர்சனலாக அதை எடுத்துகிட்டு போய் செந்தில் பாலாஜி வகித்து வந்த பொறுப்பை இனி தங்கமணி பார்ப்பார். கொண்டு போய் கொடுத்துட்டு டிவியில் ஓடுது ஆளுநர் மாளிகை செய்தி குறிப்பு, செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார். சீஃப் மினிஸ்டர், சீஃப் செக்ரட்டரி தவிர யாருக்கும் தெரியாது. இப்படி திரு விஜய் அவர்கள் செஞ்சால் விஜயோட இமேஜ் எப்படி மாறுதி இருக்கும்? இதுதான் தக் லைஃப். குழந்தைக்கு மாத்திரை நசுக்கி தருவது தக் லைஃப் அல்ல. பண்ணணும். நம்மலாம் கொண்டாடி இருப்போமா? சொன்னார், வந்துச்சு நியூஸு, தூக்கி போட்டார், அவ்வளோதான். இப்போ இது போல் இப்போ அடுத்த எதிர்கட்சிகள் என்ன பண்ணுன்றதே சொல்லிடுறேன். சின்ன சின்ன குற்றச்சாட்டெல்லாம் ஊதுவாங்க, ரைட்டா? அதுக்கு பண்ணாதீங்க. இது டிஃபெண்ட் பண்ணக்கூடிய விஷயமா? இன்னொன்று தாவேக்கா ஒன் மேன் ஆர்மி தான். ஆமாம். இப்போ என்ன, அவர் கில்லி சரத்துக்காக அந்த தொகுதி மக்கள் வாக்களித்தார்களா? இங்கே விகடனில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. தாம்பரம் ஆணையராக பொறுப்பேற்றுள்ள திரு பிரேமானந்த் சின்ஹா அவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரவுடிகளெல்லாம் தூக்கி உள்ளே போடுங்கன்ட்டு உத்தரவிட்டு சில ரவுடிகளை தூக்குனா இதுக்கு இந்த பவுடர் தம்பி ரெக்கமெண்டேஷனுக்கு வருதான். ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செய்தி வந்திருக்கு. எங்கே போய் போகுது பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா தாம்பரம் ஆணையர் பவுடர் தம்பிக்கிட்டேருந்து ஃபோன் வந்தால் மதிப்பாரா? இன்றைக்கி மந்திரி அவர் பெரியவர் அந்த வாய்ஸ் நோட்டில் சொன்னது போல் விஷயங்களை எடுத்து உங்களிடம் வைக்கிறோம், என்ன முடிவு வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள். சார், பிரபல ரவுடியான வெள்ளக்காளி அவர்கள் மீது வந்து கொலை முயற்சி தாக்குதல் புழல் சிறையிலே நடந்திருக்கதா செய்திகள்லாம் வந்துச்சு. உள்ள என்னதான் சார் நடந்துச்சு? தாக்குதல் எதுவும் நடைபெறவில்லை. வெள்ளைக்காளியை கொல்வதற்கு தீட்டப்பட்ட சதித்திட்டம் சிறைத்துறை அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டு முறியடிக்கப்பட்டுள்ளது. ஒரு 5 யூடியூப் வீடியோவில் பேசுகிறது மாதிரியான ஒரு கதை. அதனால நான் அவ்வளோ டீட்டெயிலாக அதுக்குள்ளே போகல. வி.கே. குருசாமி, வெள்ளைக்காளி இவர்களது இருவரது பகையின் காரணமாக இதுவரை 22 கொலைகள் நடைபெற்றிருக்கு. போஸ்டரில் ஆரம்பிச்சிச்சு. அதாவது அதிமுக திமுக காரங்க இடையில போஸ்டர் ஒட்டுறதுனால வந்து சிக்கல். கரெக்ட் யூஆர் ரைட். அண்டு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு என்று நினைக்கிறேன் திரு வெள்ளைக்காளி அவர்களை மதுரை நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்று விட்டு திரும்பி வரும்போது அந்த உணவருந்தக்கூடிய இடத்துல நாட்டு வெடிகுண்டை வீசி ஒரு போலீஸ்காரர் ஒருத்தருக்கு பாவம் இதெல்லாம் எஸ்காட்டுக்கு இது காயமாகி அதில் ஈடுபட்ட 2 பேரை சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்கவுண்டர் பண்ணாங்க, 2 பேரை சுட்டாங்க. அதற்கு பிறகு இப்போது சிறையில் வைத்து தண்டனை ஜெயில், சென்னை புழல் தண்டனை ஜெயில் புழல் 1 திரு வெள்ளைக்காளி அவர்கள் இருக்கிறார். நான் அவரோடு 1 மாதம் இருந்தேன், வெள்ளைக்காளியோடு புழல் 1.
அதான் விசாரித்தேன் காலையில். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஊடகங்களெல்லாம் என்ன மாதிரியான செய்தி வந்திருக்குன்னா, ஞாயிற்றுக்கிழமை அவரை கொலை செய்ய திட்டம் தீட்டியிருந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை சிறைத்துறை அதிகாரிகள்லாம் எண்ணிக்கையில் குறைவாக இருப்பாங்க அப்படின்ட்டு. நான் ஞாயிற்றுக்கிழமை தொடவே முடியாது காலியை. என்ன ரீசன்னா, சிறைக்குள்ள சிறை இருக்குல்ல, உயர் பாதுகாப்பு பிரிவு, அதுபோல் தண்டனை சிறையில் உயர் பாதுகாப்பு பிரிவுக்குள் திரு வெள்ளைக்காளி அவங்க இருக்கிறாரு. வெள்ளைக்காளி யாருமே கிட்ட போக முடியாது, இல்லை ஹெச்எஸ் பக்கமே விட மாட்டாங்க. ரைட்டா? அப்போ நானும் ஹெச்எஸ்ல தான் இருந்தேன். அப்போ எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது, வக்கீல் மனுக்கு செல்கிற இடத்துல வச்சு பண்ணுறதாக திட்டமிட்டிருக்கிறார்கள். விசாரித்தேன், எப்படி திட்டமிட்டாங்க அப்படின்ட்டு விசாரிக்கும்போது, சிறைக்குள்ளே கடந்த சிறை நிர்வாகங்கள் எப்படியும் கைதிகளுக்கு வாரம் 2 முறை சிக்கன் போடுறோம், அது எதுக்கு கடையில் வாங்கிட்டு சும்மா தானே இருக்காங்க, இவங்களே வளர்க்க விட்டா என்று சிறையில் கோழி வளர்க்கும் வேலையை இதற்கு முன்பு இருந்த சிறை நிர்வாகம் செய்தது. அப்புறம் அந்த கைதிகளுக்கெல்லாம் கொடுத்தது போக சிக்கன் எக்ஸஸாக இருக்கான். அப்புறம் அந்த சிறை காவலர்களை போய் வெளியில் இருக்க கறிக்கடையில் போய் இதை வித்துட்டு வந்துட்டுலாம் வேலை வச்சிருக்காங்க. நடந்துச்சுங்க இதெல்லாம். நம்ம கூட பேசணும் சார். அப்போ அந்த உள்ள கோழி வளர்க்குறாங்களா, அந்த கோழியை வெட்டுறதுக்கு கத்தி வேணுமா, அந்த கோழி வெட்டுற வேலையை செய்கிறவங்கிட்ட ஒரு 10 பீடியை கொடுத்து அவன்கிட்ட கத்தி வாங்கிட்டாங்க. கத்தியை வாங்கிட்டு அந்த திங்கள் முதல் வியாழன் வரை இந்த வக்கீல் மனுக்கு போகிற நேரத்தில் அந்த வக்கீல் மனு ரூமுக்குள்ளே ஒரு சின்ன பெண்டு இருக்கான். அந்த பெண்டில் சிசிடிவி இல்லை, ஆளும் இருக்க மாட்டாங்களாம். அங்கே வச்சு வெள்ளைக்காளியை காலி பண்ணுறதுக்கு லாலி, மணிகண்டன், ரகுமான், அஜய், சீவலப்பேரி அப்படின்ட்டு 4 பேர் பிளான் பண்ணியிருக்காங்க. பிரிசன் அட்மினிஸ்ட்ரேஷன் உடனடியாக இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதில் 5ஆவதாக ஒருத்தனை ரெடி பண்ணியிருக்காங்க, தம்பி நீயும் சேர்ந்துக்கிறதுல அப்படின்ட்டு. டோட்டலாக 1 கோடி பேசியிருக்காங்க. 20 லட்ச ரூபா அட்வான்ஸு. இது என்னென்னா, இவங்க எல்லாம் உள்ளே இருக்கவங்க, இந்த லாலி, மணிகண்டன், இந்த ரகுமான், இந்த சீவலப்பேரி பேர்லாம் சொன்னேன், இவங்கெல்லாம் உள்ளே இருக்கவங்க. இவங்களை ஹையர் பண்ணது 2 பேர், குமுளி ராஜ்குமார் மற்றும் எஸ்டேட் மணி. இவங்க வெளியில் இருக்காங்க. இவங்கள பழைய ரவுடிங்க, இப்போ பெரிய லெவலுக்கு போயிட்டாங்க. அதனால் இவங்களே இறங்கி சம்பவம் படுறதில்ல. அவங்க உள்ளே இருக்கிற அவர்களுடைய ஆட்கள், தண்டனை கைதிகளாக இருப்பவர்களிடம் சொல்லி அவர்கள் இந்த திட்டத்தை தீட்டிய போது சிறை நிர்வாகம் கண்டுபிடித்து அவங்களெல்லாம் ஒவ்வொரு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு இவருக்கு காளிக்கு பாதுகாப்பை அதிகரிச்சிருக்காங்க. நான் அப்புறம் சிறைத்துறை அதிகாரிகள்கிட்ட பேசினேன். ஏற்கனவே தொட முடியாது சார், இப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ரொம்ப பாதுகாப்பெல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. கூடுதலாக இதோடு நிற்காமல், ஏன்னா இது தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. போலீஸ் எஸ்கார்ட்டில் போகும்போது நாட்டு வெடி கொண்டு வீசி பண்ணுறாங்க. சரி, அங்கே மிஸ் ஆயிடுச்சு, ஜெயிலுக்குள்ளே வச்சு ஒன்று போடுறேன், இனிமேல் ஒன்றும் இல்லை. இப்போ அந்த அட்டாக் இன்சிடென்ட் நடந்த உடனே காளியோட பாதுகாப்பு 3 மடங்கு ஆக்கப்பட்டு விட்டது. இந்த மாவோயிஸ்ட்டுகளை எல்லாம் எப்படி என்ஐஏ கொண்டு போவாங்கன்னா, முன்னாடி ஒரு ஜீப்பு, பின்னாடி ஒரு ஜீப்பு, நடுவில் ஒரு இது, அப்படி தான் கொண்டு போவாங்க. அது மாதிரி காளியை கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வண்டி விட்டு இறக்கவே மாட்டாங்க. கோர்ட்டு நடுவில் சாப்பாடு யூரினா பாட்டில் போய்க்கின்றாங்க. அங்கே செய்கிற புளிசோரை எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ எஸ்கார்ட்டில் அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ளேயே பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு தகவல். ஸோ இதை கிரைம் பிரான்ச் சிஐடிக்கு கொடுத்து இதை ரொம்ப சீரியஸாக போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். சார், அந்த நீங்கள் சொன்னீங்க அந்த கறி வெட்டுறவங்ககிட்ட கத்தி வாங்கினாங்க 10 பீடி கொடுத்துன்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு சிறையில் இருந்தப்பெல்லாம் கிச்சனில் அரை நேரத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணுவாங்க கத்தியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கப்போ எப்படி சார் மிஸ் ஆச்சு? சிறையில் மட்டும் இல்லை, வெளியிலேயே கஞ்சா தடை செய்யப்பட்ட பொருள் தானே சிறைக்குள்ளே கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும்ல. எப்படி கிடைக்குது? அப்படி தான். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. நீங்கள் 10 கட்டி இருக்கும்போது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு ஒன்று இது மிஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள கொலையை முடிச்சிட்டு தொடச்சி அதே இடத்துல வச்சிருவாங்க. நடக்கும். தாவேக்காவினர் குதிரை பேரம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக, திமுக, பிஜேபி இவங்க எல்லாருமே சேர்ந்து போய் ஆளுநர்கிட்ட குற்றச்சாட்டியிருக்காங்க சார். தப்பு சார். சேர்ந்து இல்லை, முன்ன ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இவங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. ஏன்னா நீங்களும் அந்த குதிரையை வாங்கி ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க, இதுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா சின்ன பிள்ளை மானே. கிட்டத்தட்ட இவங்க ஒரே வாகனத்திலேயே பயணித்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. எதுக்கு தனித்தனியாக போயிட்டுருக்கீங்க? சிபிஎம் சண்முகமா அவர்கள் வேற சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது இவங்க 3 பேரும் போய் ஒன்றா போய் கொடுக்கறது. கரெக்டான அரசியலை முன்னெடுக்கிறார், புரிஞ்சுக்கிட்டாரு, இன்டெலிஜென்ட்டாக அதை பார்க்குறாரு. எதுக்கு ஒன்றா போகிறீங்க? ரொம்ப அழகாக திரு சண்முகம் அவர்கள் நல்ல ஒரு சிறந்த அரசியல்வாதியாக இருக்கிறார். அவர் ஆளுநர் வெறும் போஸ்ட்மேன் சொன்னீங்களா? 2 பேருமே சொன்னீங்களா? ஆளுநர் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாதுன்றதானே உங்கள் நிலைப்பாடு. இப்போ எதுக்கு போகிறீங்க? அது ஒன்றா எதுக்கு போகிறீங்க? சந்தேகமாக இருக்குங்க, சரியில்லை அப்படின்னு தோழர் சண்முகம் சொல்கிறாரு. ரைட்டு, இப்போ தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோமே, பொருக முடியல அதிமுகக்கும். இவர் நம்ம நயினார் அண்ணாச்சி என்ன அவங்க பாட்டுக்கு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம பேரை இன்னும் 2 நாள் பேப்பரில் வரல, வேப்பா வண்டி எடுப்பா, நம்ம 2 கொடுத்து வைப்போம். எல்லாம் ஒன்றா போயிருக்காங்க பாரு.
5 நிமிஷம் தான் கேட்பேன். கொடுக்கல நம்மளே கேட்போம், ஏன் பிஜேபி மட்டும் கொடுக்கல அப்படின்னு. ஸோ அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க, போய் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு சண்முகம் கரெக்டாக ரைஸ் பண்ணியிருக்காரு. சரியா? திரும்ப என்னப்பா சொன்னார்? குதிரை பேர விவகாரம் தொடர்பாக வந்து ஆளுநருக்கு அதிகாரம் வந்து நடவடிக்கை எடுங்க. பட் ஆளுநர் நடவடிக்கை எடுத்து இந்த கவர்மெண்ட்டை கவுக்கணும், வன்னி அரசுக்கு மந்திரி பதவி போகணும். அது இன்னொன்று வேறு சொல்லியிருக்காரு சார், தாவேக்கு ஆட்சி அமைஞ்சதுல எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை, ஏன்னா நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தோம். அப்போ எதுக்கு மானகட்டத்தனமாக போய் அமைச்சரவையில் பங்கேற்கிறீங்க? இதெல்லாம் ஒரு பேச்சா? புது சோஃபாலாம் வாங்கி வச்சாங்க விஜய் வரணுன்றதுக்காக. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் பேச்சாமா? நீங்கள் அந்த அமைச்சரவையில் இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்களா இல்லையா? இங்கே இந்த சிபிஎம் பேசினாலே விமர்சனம் பண்ணுவோம், ஏன்னா வெளியிலேருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் நோண்டுற அப்படின்னு சொல்லுவோம். அவங்க எவ்வளோ பண்பாக நடந்துக்கிறாங்க பாருங்க. இந்த பாருங்க, நாங்கள் தொல்லை பண்ண மாட்டோம், தப்பு பண்ணுற இடத்துல இடித்துரைப்போம், ஆட்சிக்கு ஆபத்து எங்களால் வராது. இவர் ஆளுநர் நடவடிக்கை எடுக்கலாம், அதிகாரம் இருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம். ஆளுநருக்கு அதிகாரம் இல்லாமையா கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட்டு? அப்போ ஆளுநர் நடவடிக்கை எடுக்கணும், இது கவரணும். தோழர் வீரபாண்டியன் அவர்கள் சொன்னதை போல இங்கே பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்ற ஒரு தனிப்பெருங்கட்சியாக தாவேகா வந்திருக்கிறது. நமக்கு அதிலே மகிழ்ச்சி இல்லைதான், ஏனென்றால் நாம் திமுக கூட்டணியிலே போட்டியிட்டோம். எப்படி நாம் மகிழ்ச்சி அடைய முடியும்? தாவேகா ஆட்சி அமைந்ததில் மகிழ்ச்சி இல்லையா? அப்படி மகிழ்ச்சி இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ யாருப்பா அவங்கள மந்திரி சபையில் இருக்கு சொல்லிட்டு போங்க. இவர் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களோட கனவு தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளை தடுக்க வேண்டும் என்பது கரெக்டுங்களா? அதுக்கு உங்களுக்கு அதிகாரம் வேணுன்றது உங்கள் கனவு. இன்னைக்கு ஆதிதிராவிட நலத்துறை என்று இருந்த ஒரு துறையை சமூக நீதித்துறை என்ற அழகான ஒரு பெயரை சூட்டி உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க. அதுவும் சார் திரு வன்னி அரசு அவர்கள் இரவெல்லாம் கிரீவன்ஸோட வர மக்களை பார்க்குறாரு. ஆமாம், உண்மையிலே சிறப்பாக செயல்படுறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஒப்பாரி வச்சுட்டே இருக்கீங்க? இதனை வேணும் உங்களுக்கு? பட்டியலின மக்களின் நலனுக்காக தானே நீங்கள் வாழ்றீங்க, அதுக்கு தானே கட்சி நடத்துறீங்க. இப்போ கட்சியை பலப்படுத்துகிற வேலையை பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு கையில் அதிகாரம் கிடைச்சிருக்கு, இதை பயன்படுத்தி நீங்கள் கட்சியை வளர்க்கணுமா? மகிழ்ச்சி இல்லை. அப்படி மகிழ்ச்சி இல்லாமல் யாருங்க உங்களுக்கு சொந்த? இதே திமுக ஆட்சியில் இப்படி பேசியிருப்பீங்களா? இவர் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்டாலினுக்கு இருக்கிற ஆற்றாமையை விட இவருக்கு அதிகமாக இருக்கு. கை கட்டுற தூரத்தில் வந்து மிஸ் ஆயிடுச்சு. சமீபத்தில் ஏதோ விசிக கூட்டவர் நடந்துச்சு, அதுல இந்த திருச்சி கிழக்குல ஒரு போட்டி இன்னுமா துணை முதலமைச்சர் ஆகணுமா? விஜய துணை முதல்வராக்குப்பா. என்னப்பா அண்ணன் யாருப்பா? விஜய் துணை முதல்வராக்கு, அண்ணனை முதலமைச்சர் ஆக்கிடலாம். துணையெல்லாம் கிடையாது, டாப்பு தான். பொழுது விடிஞ்சு பொழுது போனா ஒப்பாரி அசிங்கமா இருக்கு. ஸ்டாலின் தோத்து போயிட்டு ஒப்பாரி வைக்கிறாரு, உதயநிதி தோத்து போயிட்டு ஒப்பாரி வைக்கிறாரு. புரிஞ்சுக்க முடியுது. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு மாநாடுக்கு எல்லாம் போட்டீங்க, ஆட்சியில் பங்கு கொடுத்துட்டாங்க. இன்னும் என்னையா வேணும் உனக்கு? ஒரு மூத்த தலைவர் போலவா திரும்ப நடந்து கொள்கிறார்? என்ன நினைப்பாங்க மக்கள் உங்களை பார்த்து? இல்லை, இப்படிலாம் பொதுவெளியில் பேசுகிறாரு சார், ஆனாலும் மறுபடியும் சொல்லிக்கிறாரு எனக்கு வந்து பதவி மேலே ஆசை கிடையாது, எதுவும் கிடையாது. அதான் நான் சொல்லிட்டேன்ல, ஒரு வரையில் சொல்லிட்டேன்ல, மக்கள் இவர் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளோதான். சார் டாஸ்மாக் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசணும். அதில் இருக்க நடக்கிற குளறுபடிகள், டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்களாம் சார். எதுக்கு சார்? 2 பேரும் புது ஆட்சி வந்துடுச்சு, 10 ரூபா கூட வாங்கக்கூடாதுன்ட்டு ஸ்ட்ரிக்டாக கவர்மெண்ட் இருக்குதுன்றதெல்லாம் தாண்டி திருப்பி இந்த என்ட்ரிக்கா கல்ஸுக்கே இன்டென்ட் போடுறாங்க. அதாவது சிஸ்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டம் இருக்குது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் என்ன மதுபானத்துக்கான தேவை இருக்கிறது, எது அதிகமாக விற்கிறது அப்படின்னு அந்த மாவட்டம் டாஸ்மாகுக்கு விண்ணப்பம் கொடுக்கணும். இன்டென்ட், அதுக்கு பேர் இன்டென்ட் கொடுக்கணும். உண்மையிலேயே விற்கிறத விட்டுட்டு திருப்பி என்ட்ரிக்கா, கல்ஸ், எஸ்என்ஜே இதை இன்டென்ட் போட்டிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு நந்தகுமார் 2 டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இதை தடுக்கவே முடியாது. எனக்கு உண்மையிலேயே நான் கடந்த வாரம் ஆங்கில நாளேட்டில் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். எல்லா மாநிலங்களிலும் கிடைக்கக்கூடிய மதுபானங்கள் தமிழகத்திலும் இனி கிடைக்கும் அப்படின்றாங்க. அதை கெடுக்கிறதுக்கு இந்த 2 பேர் வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கு தான் 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. இல்லை புரியல, 2 பேரால் எப்படி அதை கெடுக்க முடியும்? அதான் நான் சொல்கிறேன் இல்லைப்பா, செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு என்னென்ன மதுபானங்கள் தேவை அப்படின்னு இப்போ அனுப்பணும். எதெல்லாம் அதிகமாக விற்றுருக்கோ அது மட்டும் தான், அதுதான் அனுப்பணும். ஏன்னா அதுதான் விற்கும். ஓகே. எவனுமே வேணான்னு சொல்கிற விதை வாங்கி வச்சேன்னா இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, சார் ஒரு 150 ரூபா குவார்ட்டர் கொடுத்தாருன்னா பிரச்சனை இல்லை, அவனுக்கு எதுவாக இருந்தாலும் குடிச்சிட்டு போயிடுவான். ஹாஃப் வாங்குறவன் ஃபுல்லு வாங்குறவன் போயிட்டு எனக்கு இந்த பிராண்டு ஃபுல்லு வேணும், அந்த பிராண்டு ஃபுல்லு வேணும்னு கேட்கும்போது இவங்க அது இல்லை இதுதான் இருக்குது. அப்போ இது விற்கிதா? வீரன் ஒன்று இருக்குன்னா எனக்கு சூரன்னு கேட்டால் இல்லை வீரன் தான் நீ குடிக்கணும்னு சொல்கிறது. இதைத்தான் நான் சொன்னேன். எல்லா இடத்துலையும் கன்சியூமர் தான் தேர்ந்தெடுப்பாங்க எந்த பிராண்டு வேணும்னு. இங்கே பிராண்டு கன்சியூமர்கள் தேர்ந்தெடுக்கு. இப்போ அடுத்தது இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்னென்னா, 23,000 டாஸ்மாக் ஊழியர்களின் பணியை நிரந்தரமாக்க டாஸ்மாக் நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது என்று. சரி, இது சரியா சொல்லுங்கள். சரி மாதிரி தான் எனக்கு தெரியுது.
தவறு. ஏன் ஏன் நான் சொல்றேன், இல்ல 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 நான் சரினாலே நீங்க தப்பும்பீங்க, அதனால அவன் தப்புன்னு சேஃபா அப்படி சொல்லிக்கிறான். சொல்லல. ஏற்கனவே நிதி சுமை அதிகமா இருக்கு, அந்த காரணத்தினால நான் சொன்னேன். அதுவும் ஒரு காரணம். சொன்னது சரியான காரணம் தான். இந்த அரசு கொள்கை அளவில் மதுபான விற்பனையை தனியாரிடம் விடலாம் என்று ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறது என்று தகவல் கேள்விப்பட்டு உள்ளபடியே மகிழ்ந்து. சாராயம் விற்கிறது அரசு வேலை கிடையாதுப்பா. 2003க்கு முன்னாடி கவர்மெண்ட்டாக விற்றுக்கிட்டு இருந்துச்சு. ஸ்மால் மம்மி தொடங்கிய சாராய ஆலையின் தயாரிப்புகளை விற்பதற்காக இதை அரசு கையகப்படுத்தியது. அவங்களுக்கு ஒரு லட்சியம் இருந்தது, இலக்கு இருந்தது. உங்களுக்கு அதெல்லாம் இல்லை, நீங்கள் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க. இப்போது தனியாருக்கு இதை கொடுத்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயிஸை என்ன பண்ணுவீங்க? இப்போ இவங்க தற்காலிக பணியாளர்கள் தான். இப்போ உங்களை வேலையை விட்டு அனுப்பணுன்ட்டுலாம் நான் சொல்ல, தூக்கி உங்களை ரேஷன் கடைக்கு வேலைக்கு அனுப்புங்க. என்ன நீங்கள் அதை உங்களை ரெகுலரைஸ் பண்ணி கேலாப்பெல்லாம் போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எப்படி தனியார் மயப்படுத்துவீங்க? இது இந்த 10 ரூபாயை நிறுத்தவே முடியாது. அவர் விக்னேஷ் அந்த மந்திரி பேர். ஆமாம் சார். அவரெலாம் நிறுத்தவே முடியாது. இங்கே ரொம்ப ஆரம்பத்தில் வேகமாக எல்லா துறைகளை போலையும் இதுலையும் பண்ணலாட்டு 10 ரூபா வாங்காதான்னு சொன்னாங்க. 4 மாவட்டத்தில் டாஸ்மாக் வரலாற்றில் கிடையாது. 4 மாவட்டத்தில் கடை அடைச்சிட்டாங்கம்மா. 10 ரூபாய் எங்கள் பிறப்புரிமைன்றாங்க. அதில் ஒரு சங்க ஊழியர் வேற வந்து பாரதின்னு நினைக்கிறேன் பேட்டி கொடுத்தாரு. எங்களை பணி நிரந்தரம் செய்யுங்கள், நாங்கள் 10 ரூபாய் வாங்க மாட்டோன்ட்டு. ஐயா கோரிக்கை, அப்போ பணி நிரந்தரம் செய்யலாம் 10 ரூபா வாங்குவியா? போ 10 ரூபா வாங்காதவன் வேலைக்கு வச்சுக்கிறேன்னா என்ன பண்ணுவேன்? சார் 12,000 ரூபாலாம் சேலரி தராங்களாம் சார். இருக்கட்டுமா, இல்லை சேலரி அதிகப்படுத்தி கேட்கறது ஒரு அது சரியான வேற. உன் வேலை செய்யறதுக்கு 100 பேர் அங்கே வரிசையில் நிற்கிறான். இந்த கடந்த வாரம் இந்த அம்மாவோட வாரிசு சான்று வாங்குவதற்காக இ சேவை மையத்துக்கு போயிருந்தேன். எவ்வளோம்மா சேலரின்னு கேட்டேன். 8,000 ரூபா தெரியுமா? நான் யோசிச்சு பார்த்தேன், 8,000 ரூபா எப்படின்னா கணவரும் சம்பாதிக்கிறார். இந்த 8,000 ரூபா கூடுதலாக அந்த குடும்பத்துக்கு பயன்படுது, ஏதோ ஒரு செலவுக்கு ஆகும். அரசாங்கம் இதை செய்யக்கூடாதுன்றேன். இதை விட அதிகமாக வருவாய் ஈட்டலாம். இங்கே இந்த ஏரியாவில் ஒரு கடை இருக்குது, நல்லா விற்கிதுன்னு வச்சுக்கோ, சேல்ஸ் நல்லா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஏலத்தொகை போகுமா? ஒரு அடாசு கடை இருக்குது, அங்கே அதிகமாக விற்காது, அங்கே கம்மியாக போகும் ஏலத்தொகை. கவர்மெண்ட்டு வருஷம் ஏலம் விட்டு காசு இருக்கவன் எடுத்துக்கிட்டுன்றேன். அதுதான் எல்லாம் அவங்கவுங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்களே. அதாவது கம்பெனிலேருந்து டைரெக்டாக இவங்களுக்கு வருது. 50% லீக்கேஜ் ஆகுது, ரெவென்யூ லீக்கேஜ் ஆகுதுன்னு பிடிஆர் அவர்கள் சொன்னாரா? இப்போ நீங்கள் அதை ஏதோ சரி பண்ண முயற்சி தெரியும். ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுன்றேன்? தனியாருக்கு விட்டுட்டு எப்படி லீக் ஆகும்? சரி, வர நிதி அதுலேருந்து வருது, ஏன் தனியாருக்கு அதை கொடுக்கணும்? என்னம்மா பேசுறீங்க? எப்படி பார்த்தாலும் நிதி அரசுக்கு வரத்தாமா போகுது. அந்த டெண்டர் கொடுக்கும்போது அது வழியாக வந்து. ஆமாம், பெர்சன்டேஜ் உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கணும்னா கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு ஒரு 200 ரூபாய் மது பாட்டிலில் 180 ரூபாய் வரி இல்லையா? இப்போ தனியாருக்கு போனால் மட்டும் அந்த வரி குறைய போதா? இந்த வேலையை ஏன் அரசாங்கம் செய்யணும்? அரசாங்கத்தின் ஊழியர்கள் சாராயம் இருக்கலாமா? அவங்கள ரீடிப்ளாய் பண்ணுங்கன்றேன். சந்தோஷமாக வேலை செய்வான். மாலதி, இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியாது, 3/4 பேர் அடிக்ட் அதில். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நின்றுட்டுருக்கான்ப்பா. 12 மணிக்கு கடை தந்துச்சுன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் நின்றுக்கிட்டே இருக்கணுமா? இன்னொன்று அதுக்கு நடுவில் உட்காந்துருக்கும்போது என்ன ஆகும்? ஊற்றி ஒரு கட்டிங்க போடும். நான் தப்பு கூட சொல்ல மாட்டேன்ப்பா. இவனுங்க இந்த குடியாரங்களை மேனேஜ் பண்ண முடியாதுப்பா. இந்த தவுளுண்டு கவுண்டரில் 10 கையை சொருவானுங்க, பார்த்துருக்கியா? அதில் 2 பேர் 10 ரூபாய்க்கு தகராறு பண்ணிருப்பான். வீடியோ எடுப்பார் 2 பேர். இந்த பக்கம் மேனேஜர் வந்து மாமூல் கிட்ட கூட அனுப்புவார். ஸோ இது சஜஷனாக சொல்கிறோம், தூக்கி போடுங்க. வரி உங்களுக்கு வரப்போகுது, ஏழை விட்டிங்கன்னா இன்னும் காசு வரப்போகுது. சார் இன்னைக்கு டீ கடை பெஞ்சில் ஒரு செய்தி வந்திருக்கு. ஒருவேளை நம்மளையும் தூக்கி ஜெயிலுக்குள்ளேருந்து போட்டுருவாங்களான்னு சொல்லிட்டு திமுக மாஜி ஒருத்தர் தாவேக்காவுக்கு போய் சேரலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கதா இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. ஏன் அவர் போய் ஜாயின் பண்ணலான்னு யோசித்து கொண்டிருக்கிறார் என்பது தான் இதில் முக்கியம். சார் எனக்கு தெரிஞ்சு சார் அதிமுகவில் இருக்கவங்க போய் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவில் இருந்து முதல் முறையாக மாஜி அமைச்சர் போறாருன்றது இவர் தான் ஃபர்ஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், காரணம் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். திமுக ஆட்சியில் தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்கவும் புதுப்பிக்கவும் 100 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணி மோசடி பண்ணிட்டதா அக்கட்சி பிரமுகர் அரசகுமாரை கைது பண்ணியிருக்காங்கல்ல. இதனால் போன ஆட்சியில் பள்ளி கல்வித்துறைக்கு பொறுப்பு வைத்த ஆளுங்கட்சி முக்கிய புள்ளி பதற்றத்தில் இருக்கிறார். அதாவது பேர் மட்டும் தான் சொல்லலை, எல்லாத்தையும் சொல்லிட்டு ஏதோ சுளவடை மாதிரி பசில் மாதிரி பேசுகிறாங்க. இல்லைம்மா, யாருன்னு என்கிட்ட கேட்டாலே தெரிஞ்சிடும். டீ கடை பெஞ்சில் கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போது உங்களுக்கு அந்த சந்தேகம்லாம் இருக்கக்கூடாது. நியூஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு வாங்க மகேஷ் போவோம். அண்ணன் கலக்கத்தில் இருக்கிறாருன்றது உண்மை. இதில் 100 கோடின்னு போட்டிருக்கு, 300 கோடி. பில்ராத் மருத்துவமனையின் அந்த குழுமத்தின் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய சத்யா, அப்புறம் அந்த ஷெனாய் நகரில் மங்களம் மெடிக்கல்ஸ் என்று இருக்கக்கூடிய ஒரு மருந்து கடையோட உரிமையாளர், இவங்க பேரில் எல்லாம் ஒரு 200 கோடி ரூபாய்க்கு அண்ணன் தனியாக ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிருக்கார். எனது அருமை நண்பர் மகேஷ். நாமக்கல் மாவட்ட திமுக இளைஞரணி நிர்வாகியாக இருக்கக்கூடிய நாவலடி ராஜா என்பவர் பேரிலும் ஏகப்பட்ட சொத்துக்களை வாங்கி அன்பில் மகேஷ் குவித்திருக்கிறார். அப்போ விசாரணை வந்துச்சுன்னா இதெல்லாம் மாட்டும்ல.
மாற்றம்னா நான் சொல்லி கொடுப்பேன்ல. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தோம் இந்த அரசகுமார் கிட்ட உசாராருங்கன்னு ப்ரோக்ராம்ல. மாலதி, யூ டோன்ட் நோ, ஐ கால்ட் அன்பில் மகேஷ் அண்ட் வாண்ட் ஹிம். என்கிட்ட பேசுவார், எப்போ ப்ளீஸ் கால்னு டெக்ஸ்ட் போட்டால் லைனுக்கு வந்துடுவார். ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுவார். அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னாரு. நான் அண்ணே இவன் ரொம்ப தப்பான ஆள், கழிசடைவன், உங்கள் பேரை சொல்லி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டராக தான் தெரிஞ்சு வசூல் பண்ண சொன்னது அன்பில் மகேஷ் தான். இன்னொன்று, ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் பேரை சொல்லி ஊர் பூரா வசூல் பண்ணுறது எப்படிப்பா மினிஸ்டருக்கு தெரியாமல் இருக்கும்? மகேஷையும் ரத்தீஷையும் கேட்டால் அண்ணே ஒன்றுமே வருமானம் இல்லைன்னு வாங்க என்கிட்டே. 300 கோடி அடிச்சதுக்கு அப்புறமா இது மாதிரிலாம் அடிச்சு நவுத்திட்டு இருக்காங்க. இல்லை உங்ககிட்ட வந்து அடிச்சு நவுத்துறோம்னா சொல்லுவாங்க. இல்லை என்கிட்ட சொல்கிறது, தம்பி என்ன இந்த ஸ்மார்ட் கிளாஸ் டெண்டரில் ஏதோ சிக்கல்னா இல்லைண்ணே, குவாலிட்டி கரெக்டாக இருக்கும், இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோன்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க. இதில் எங்கண்ணே ஒன்றுமே வருமானம் இல்லைண்ணே. பாவனே மகேஷ், இவர் ரத்தீஷ், அவருக்கு வக்காலத்து. பாவனே மகேஷ் கூட இருக்காருன்னு தானே பேர். பார்த்தா இப்படி வசூல் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கேன். இதெல்லாம் பாவம் இல்லை. வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஸ்கூல் ரெனியூவல் பண்ணும்ப்பா, பில்டிங்கு எல்லாம் இருக்காண்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி. அதாவது இந்த கும்பகோணத்துக்கு பிறகு இதை டைட் பண்ணுறாங்க. கும்பகோணத்தில் இந்த ஒரு கூரை எரிஞ்சு விழுந்து குழந்தைங்க செத்து போச்சு. அதுக்கப்புறம் வருஷம் இன்ஸ்பெக்ஷன் கொண்டு வராங்க. அப்போ தான் ஒழுங்காக நீ வச்சிருக்கிறியா இல்லை கிராக் விட்ட கட்டடத்தில் பிள்ளைங்களை உட்கார வச்சிருக்கியான்றதெல்லாம் இது பண்ணுறதுக்காக வைக்கிறது. வந்து இவர் இந்த அரசகுமார் 10 வருடங்களுக்கு அனுமதி. இப்போ ஸ்கூலுக்காரங்களாம் வருஷம் கேட்ட போய் நிற்க வேண்டியது இல்லைப்பா. நல்லா இருக்கேப்பா அந்த ஐடியா. இப்போ என்னையா பண்ணணும்? 2 வருஷத்துக்கு காசை மொத்தமாக கொடு. மகேஷ் தான் வசூல் பண்ண சொன்னது. இன்னொன்று, இது எப்படி இது கோர்ட்டில் அலோவ் ஆகுமா? 10 வருஷத்துக்கு ஒன்றா அப்ரூவலு எப்படி பண்ண முடியும்? 5 வருஷம் ஆட்சி மாறுது இல்ல, நீங்க எப்படி அந்த முடிவு எடுப்பீங்க? கிளாம்பாக்கத்துக்கு 10 வருஷத்துக்கு டெண்டர் விடல, அப்படி தான். ஸோ இவ்வளோ பண்ணியிருக்காரு மகேஷ். பயம் இருக்காதா? கூடுதலாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவலை சொல்கிறேன். அரசகுமார் அன்பில் மகேஷ் பெயரை ஒப்புதல் வாக்குமூலத்தில் கொடுத்து விட்டார். இந்த வழக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போயிருந்துச்சுன்னா என்ன இருந்திருக்கும்? ஃபோன் பண்ணி அண்ணே உங்கள் பேர் சொல்லிட்டானே பார்த்து மகேஷ்ட ஒரு அமௌண்ட்டை போட்டிருப்பாரு. தம்பி உனக்கு நீ இப்போ வேலைக்கு வரல, மாலதிக்கு தெரியும், கரூரில் 5 நாள் கஸ்டடியில் இருந்தேன் ரைட்டா? என்னை விசாரித்தது வருண்குமார். வருண்குமாரை திருச்சிக்கும் வருண்குமார் மனைவியை புதுக்கோட்டைக்கும் கொண்டு வந்ததே KN நேரு. 5 நாள் கஸ்டடி. என்ன கஸ்டடி எடுத்தது கரூர் போலீஸு. கரூர் இன்ஸ்பெக்டர் கொண்டு போய் ஒப்படைச்சிட்டாரு வருண்குமார்ட்ட. சரி KFC சிக்கன் பிரியாணிலாம் வாங்கி கொடுக்குறாங்கன்னு நானும் இப்போ வந்தேன். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். KN நேரு தெரியுமா? தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேஷுவலாக சொல்கிறேன். யாரை கேட்டாலும் தெரியும் தான் சொல்லுவேன், ஏன்னா உங்களுக்கு தெரியும். உண்மையிலே தெரியும், அதனால சொல்லுவேன். நான் கஸ்டடியில் இருக்கும்போதே 5 நாள் கஸ்டடியில் இருக்கேன். கஸ்டடியில் இருக்கும்போதே வருண் KN நேருகிட்ட சொன்ன உடனே உன் ரிப்போர்ட்டில் சங்கர் என் பேரை சொன்னதை சேர்த்துறாதன்னு சொல்லி அதுக்கு 3 கோடி. இதெல்லாம் நான் கஸ்டடியிலேருந்து வெளில வந்த பிறகு தெரியும். கஸ்டடியில் இருக்கேன், என் பேரை அதில் சேர்த்துறாத. இதுக்கு ஒன்றுமே இல்லாமப்பா. இதுக்கு வருண் அன்னைக்கு வசூல் பண்ணது 3 கோடி. இப்போ அருண் வேடிக்கை பார்ப்பாரு. ஒரு KFC சிக்கன் 3 கோடியா? எனக்கு தெரியாது. இப்போ வருண் சும்மா இருப்பாரா? அருண் சும்மா இருப்பாரா? கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. சரி, பொதுவாக சிங்கப்பூருக்கு தானே போகணும், இவர் என்ன தாவேக்காக்கு போகிறார்? யார்? எஃப்ஐஆர் இன்னும் போடல. போட்ட பிறகு ஒரு அமௌண்ட்டை தூக்கி அருண்கிட்ட கொடுத்துட்டு, அண்ணே அவர் சிங்கப்பூர் போயிருக்கா, நான் மலேசியா போகிறேன், நான் போன பிறகு நீங்கள் எனக்கு இந்த விசாரணைக்கு என்னை கூப்பிடுங்க. அவருக்கு அது சொந்தமாக ஹாஸ்பிட்டலுக்கு, எனக்கு ஹாஸ்பிட்டல் கூட இல்லைண்ணே என்று இவரும் கிளம்பி போவார். மூர்த்தியும் வெளிநாட்டுக்கு போவார். எல்லாரும் போங்க. சேகர்பாபு போவார். போன பிறகு வேடிக்கை பார்த்துட்டு அவங்கள ஐயோ போயிட்டாரே என்று குழந்தை இயேசுவை ஏமாற்ற இவர்கள் திட்டமிடுகிறார்கள். ஸோ சிஎம் விஜயோட இன்டென்ஷன் பியூர் போனஃபைட். நான் அவரை சந்தித்த போது எதுக்கு சார் 1000 கோடி ரூபா பிஸ்னஸ் விட்டுட்டு வரீங்க என்று சொல்லும்போது, நான் இந்த ஜனங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் சொன்ன வார்த்தை. இப்போ செய்யணும்னு நினைக்கிறாரு. செய்கிறதுக்கு கூட இருக்கிறவங்க விடலை. யார் விடாமல் தடுக்கிறார்களோ அவர்கள் மீது சாட்டை எடுத்து சுழற்றுங்கள், வேலை நடக்கும். இப்படி சாட்டை எடுத்து சுழற்றித்தான் ஜெயலலிதா இரும்பு பெண்மணி என்ற பெயரை எடுத்தார். அந்த பெயரை நீங்களும் பெற வேண்டும் என்று நான் உளமாற விரும்புகிறேன். மக்களும் விரும்புகிறார்கள். நன்றி. நன்றி சார்.